சும்மா கூப்பிட்டு கேக்குது ப்ரோ. ப்ரோ 64 என்னாச்சு ஏதாவது அதுவா சொல்லலாம். அது வரும் ப்ரோ, கொஞ்சம் டைம் ஆகும். இந்த மந்த் எதுவும் கிடையாதாப்பா? இந்த மந்த் இன்னும் கொஞ்ச நாள் முன்னாடி போட்டிருப்பேனே நானு, வெயிட் கண்டினியூஸ் கொஞ்சம் டைம் எடுக்குது. அதே சரி, மாதிரி இந்த okay. மந்த் இப்போதைக்கு இந்த மந்த் வந்துட்டு கொஞ்சம் சான்ஸ் கம்மி தான். அது வர வேண்டியது, பட் ஆனா கொஞ்சம் டிலே ஆயிட்டு இருக்கு. எக்ஸாக்டா எப்போ வரும் அப்படின்னு தெரியல. நான் வந்து இன்னும் கொஞ்சம் சீக்கிரமா விடணும் தான் ட்ரை பண்றாங்க. இப்போதைக்கு இந்த நெக்ஸ்ட் ஒரு ஒரு 1 வீக்குக்கு எந்த அப்டேட்டுமே பெருசா இருக்காதுன்னு நினைக்கிறேன். சரி, okay. ஷூட் போற பிளான்ல இருக்காங்களா நெக்ஸ்ட் மந்த் எண்டு தான் போற மாதிரி இருந்தா, நவம்பர் எண்டு இல்ல டிசம்பர் ஸ்டார்டிங். அதுவுமே நான் வந்து முன்னாடியே போட்டிருப்பேன். நவம்பர் ஸ்டார்டிங்லாம் கிடையாது, நான் முன்னாடியே சொன்னது தான். நவம்பர் 2 தான். நவம்பர் 2 இல்ல டிசம்பர் ஸ்டார்டிங். நான் அது வந்து டைரக்டர் சைட்லயே கேட்டு நான் கன்ஃபார்ம் பண்ணியிருந்தேன். அதனால அதுவுமே சொல்றேன். சரி, ஓகே. நான் அப்டேட் சொல்லிடுறேன், அதுக்கப்புறம் பேசலாம் டீட்டெயில்டா. ஆரியன் படத்துலேருந்து அழகிலே வீடியோ சாங் ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. அதே மாதிரி பா 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 மலையாளம் ஃபிலிம், திலீப் ஃபிலிம், அதோட அப்டேட் நாளைக்கு ஈவினிங் 6 PM வருது. அவர் பர்த்டே ஸ்பெஷலாக ஏதாச்சும் ஏதாவது வீடியோ விடுவாங்கன்னு நினைக்கிறேன். மற்றபடி எனக்கு தெரிஞ்ச பெருசாக எதுவும் வரல இன்னைக்கு. ஸோ ஏதாவது இருந்துச்சுன்னா சொல்லுங்க, தெரிஞ்சுக்கிறேன். இது 2 தான் நினைக்கிறேன். நாளைக்கு ஹிட் வருது ப்ரோ, ஹிட் சீரிஸ். ஆமா ஆமா, வீக்லி எபிசோடு தான். ஸோ ஆமா, மண்டே காலையில பார்ப்போம் எப்படின்னு சொல்லி. இன்னும் டைமிங் மட்டும் சொல்லல, நாளைக்கு காலைல சொல்லுங்கன்னு நினைக்கிறேன். சூப்பர், நாளைக்கு வரட்டும் பார்ப்போம் எப்படின்னு சொல்லி. எப்படி இருந்தாலும் ஆவரேஜ்ன்னு தான் சொல்ல போறீங்க, நல்லா இல்லைன்னு சொல்ல போறீங்க. அதுக்கு எதுக்கு இப்போவே பார்த்துட்டு எதிர்பார்த்துட்டு? நான் ரவிதேஜா ஃபிலிம்ஸ் ஒன்று கூட பார்த்ததில்ல. சிறுத்தை பார்த்துருக்கீங்களா? எது சிறுத்தை தமிழ் தமிழ்ல தானே? சிறுத்தை தான், கார்த்தி இது. அது பார்த்துருக்கேன். தில்லாலங்கடி பார்த்துருக்கீங்களா? ஜெயம் ரவி இது. ம். அது ரெண்டுத்துக்கு ஓனர் அவரு தான். ஓ, சூப்பர். அப்ப சிறுத்தை வந்து யார் டைரக்ட் பண்ணா தெலுங்குல? தெலுங்குலையா? ராஜமௌலி. ஏங்க சொல்லுங்க. ஏங்க சத்தியமா அது ராஜமௌலி படம் தாங்க. ராஜமௌழி அவர் பண்ண மாதிரி எனக்கு தெரியல, எனக்கு புரியலையே. சீரியஸா சொல்றீங்களா? சுகுமாரண்ணா, நீங்களே சொல்லிருங்க. ஏதோ கலாய்க்கிறாங்கப்பா. பரணி ப்ரோ போங்க, போயிட்டு அந்த படத்தோட ஐயோ டக்குன்னு பேர் வந்துச்சு, சிறுத்தை தெலுங்கு பேர் என்ன? ரவுடி ராத்தோரா? இல்லையே, ரவுடி ராத்தோர் ஹிந்தி. ஐயோ டக்குன்னு பேர் மாதிரி. ஸ்டூடண்ட் நம்பர் 1 விக்ரமுடு போய் பாருங்க யார் பண்ணிருக்காங்கன்னு. விக்ரமர்குடு. ஓகே ஓகே, சாரி ப்ரோ. சொன்னு ஷாக் ஆயிடுச்சு. டோட்டல் கான்ட்ராஸ்டா இருக்கு. ஏன்னா அது கமர்ஷியலா இருக்குமா ஃபுல் அண்ட் ஃபுல்? ஒரே ஒரு நிமிஷங்க, இந்த சந்தானா நடிச்ச ஒரு படம் இருக்கு தெரியுமா? எது? அந்த சந்தனா அந்த வீட்டுக்குள்ள போய் மாட்டிக்கு வரல, தப்பிச்சு கூட. அந்த படத்தோட டைரக்டர் யார் தெரியுமா? சரி, அதுக்கு முன்னாடி ஒண்ணு கேட்டுக்கிறேன். எனக்கு அதுக்கு இந்த டைலாக் மறந்துடுச்சு. கொஞ்சம் யாருன்னா நான் பரணி கிட்ட கேட்கணும் தான் வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். நீங்க ஒரு மீம் ஷேர் பண்ணியிருந்தேன், அந்த மீமோட டைலாக் கொஞ்சம் சொல்ல பரணி. இவர் என்ன மீம் ஷேர் பண்ணாருன்னு தெரியலையே. கொஞ்சம் போய் பாரு. இதுக்கு முன்னாடி இங்க நிறைய வாட்டி நடந்திருக்கு, ஆனா இதுதான் ஃபர்ஸ்ட் டைம். எஸ். என்னது அது? சிம்புவா? இல்லப்பா, உனக்கு புரியும்னு நினைக்கிறேன். இல்ல இல்ல, அதை விடுங்க, எனக்கு புரியல, அதை விடுங்க. ஆனா எதுக்கு சிம்புவை போட்டு எல்லாரும் ட்ரோல் பண்ணிட்டு இருந்தாங்க? அதுதான் எனக்கும் புரியல. அதுவுமே எனக்கு திடீர்னு ஏன் ட்ரெண்ட் ஆகுறாரு. இத்தனை நாள் வந்து நல்லா தானே போய் நின்னுச்சு. அரசன் ப்ரோமோ அது இதுன்னு நல்லா தானே போய் நின்னுச்சு.
திடீர்னு ஜல்லிக்கட்டு எடுத்துட்டு வந்து கோட் பண்ணி எங்க டைம் லைன்ல பார்த்தாலும் அதே ஓடின்னு இருக்கு. அதான் எனக்கும் புரியாம என்ன கான்டெக்ட்ன்னு கேட்டு மூக்கு போட்டிருந்தேன். மூக்கு பொடப்பா இருந்தா அப்படிதான் யோசிக்க தோணும். வேற ஒண்ணும் பண்ண முடியாது. இல்ல இதுதான்ப்பா நீங்க இல்ல போட்ட நான் என்ன ட்வீட்டு சொல்றேன்னா, எதனா வந்து நெகட்டிவா அது பேசியிருந்தாலோ, இல்ல எதனா வந்துட்டு அ அது ரிலேட்டடா இது மாரி எதனா வந்தா இது அலசுறது வழக்கம். இல்ல வேற எவனா ஒருத்தன் எதனா வந்துட்டு மெமரீஸ் மாரி எதனா ஷேர் பண்ணியிருந்தாலோ, இப்ப என்ன பொங்கல் டைம், ஜல்லிக்கட்டு டைம் அப்படி இருந்தாலும் ஒரு வழக்கமான ஒரு ஒரு காமனான விஷயம் தான். ஆனா இங்க என்னடான்னா, அவர் எனக்கு தெரிஞ்சு அரசன் ப்ரோமோலாம் வந்து நல்லா தான் போயின்னு இருக்கு. அது திடீர்னு வந்து இது எப்படியோ ட்ரிகர் ஆயிட்டுக்குது போல. சுத்தி சுழட்டி அடிக்கிறாங்க பாவம். அப்ப பாவமோ இல்லையோ, நான் ஆதிக்க பார்க்கும்போது பாவமா இருக்கு அதுல. இல்ல. நான் நான் எந்த ட்வீட்ஸும் பார்க்கல. பட் நீங்க போட்டதுக்கு அப்புறம் மணிபாரதி வந்து போட்டிருந்தாரு. எதுக்கு சம்மந்தமே இல்லாம அடிக்கிறாங்கன்ற மாரி போட்டிருந்தாரு. அப்புறம் நீங்க போட்டதும் பார்த்தேன். நான் பட் என்ன எதுக்கு யார் அடிச்சா? என்ன அடிச்சாங்க? ட்ரோல் வீடியோ எதுவும் பார்க்கல நானு. ட்ரோல் ட்வீட் எதுவும் பார்க்கல நானு. ஏங்க பட் நீங்க அதுதாங்க. சொல்லிருந்துச்சுன்னா அத தெரியும். ப்ரோமோலாம் வந்து நல்லபடியா இருக்காரு. நம்ம ஊர்ல தான் நல்லபடியா இருந்தா புடிக்காதே. ஏதாவது பழைய விஷயத்த எடுத்துட்டு வந்து கிளறி மறுபடியும் ஒரு அடி வாங்கி வைப்பாய்ங்க. அதுக்கு தான். பட் ஆனா இப்போ ஏதாவது ஒரு விஷயம் ட்ரெண்ட் ஆயி அதுல ஏதாவது வந்துச்சுன்னா ஓகே. ஆ. சம்மந்தமே இல்லாம ஒரு ட்வீட்டுக்கு பரணி ப்ரோ ஒரே ஒரு இப்பலாம் இல்ல இப்ப ட்ரெண்ட் ஆகணும்னால இல்ல. அவங்களே ட்ரெண்ட் ஆக்கிருவாங்க. இப்ப ஆச்சுல்ல. எவனோ ஒருத்தர் 2 பேர் ட்வீட் பண்ணிருப்பாங்க. இப்ப ஃபீடு ஃபுல்லா அது மட்டும் தானே வருது. இப்ப அதுதானே ட்ரெண்டு. ஆக்கப்பட்டதா இல்லையா? ஓகே ஏதோ ஒண்ணு. ஏங்க ஒண்ணும் இல்ல. இப்ப சரி, இந்த பிரதீப்போட பழைய ட்வீட் எல்லாம் எடுத்துட்டு வந்து பேசுறாங்கல்ல. அந்த மாரி தான். ஏங்க அது நல்லதா தாங்க பேசுறாங்க. ஐயா நீங்க வாரத்துல இல்ல ஒரு யார் டைம் நீங்க இல்ல. உங்களுது இல்ல. அத தாண்டி நெறைய ட்வீட் எடுத்துட்டு வந்துட்டு ஒவ்வொன்னுக்கும் ஒவ்வொன்னும் போடுறாங்கல்ல. புரியுது, அத புரியுது. சொல்லிட்டு இருக்கேன். புரியுது. புரியுது. சரி சொல்லுங்க. வேற ஏதாவது வீக்கெண்ட்ல எதாவது பார்த்தீங்களா? புது படம் இல்ல சீரிஸ் ஏதாவது? நான் தான் ப்ரோ சொல்லுங்க. நேத்து 2 படம் டவுன்லோட் பண்ணி வச்சிருந்தேன். அத பார்த்துட்டேன். இன்னைக்கு அர்ஜுன் ஒரு படமும், அப்புறம் ஓஜி மறுபடியும் ரீவாட்ச் பண்ணேன். பிரதீப் அவர்கள் அண்ணா மற்றும் எஸ்கேவின் ஹேட்டர் மற்றும் ஏகே ஃபேன் ஆவார். இத ஏன் இப்ப பதிவு பண்றீங்க மாவீரன்? பழைய ட்வீட். ஓகே. நான் இது பார்த்தேன். ஓஜியோட ரீவாட்ச் பார்த்தேன் ஃபேமிலியோட. ஃபேமிலி அப்பா பார்க்கணும்னாங்கன்ட்டு ஃபேமிலியா உட்காந்து பார்த்தேன். அப்புறம் நான் தனியா உட்காந்து இவரு பிரகாஷ் ராஜு, அதுக்கப்புறம் நம்ம அர்ஜுன் நடிச்ச வானவில்னு ஒரு மூவி இருக்கு. அந்த மூவிய ரொம்ப நாள் கழிச்சு ரீவாட்ச் பண்ணேன். நேத்து டவுன்லோட் பண்ணி வச்சிருந்தங்காட்டி அந்த 2 மூவி பார்த்தேன். சூப்பர். சும்மாண்ணா நீங்க பார்க்கும்போது இந்த சாங் வரலல்ல? கிஸ் கிஸ் சாங் வரலல்ல? நான் பார்க்கும்போது வரல. உங்களுக்கு வந்துச்சா பரணி? இது நீங்க தியேட்டர்ல பார்க்கல. ப்ரோ ஓஜி தியேட்டர்ல தானே பார்க்கல. சொல்றீங்க? தேட்டர்ல அந்த சாங் வரல ப்ரோ. அதான். தான் இப்ப எனக்கு ஓடிடில வந்துச்சு. தியேட்டர்ல வந்து 1 வாரம் கழிச்சு ஆட் பண்ணதா சொன்னாங்க. அது அந்த கிளைமாக்ஸ்ல வருது. அந்த ஃபைட் சீன் அப்ப. ஃபைட் சீன் பொண்ணை கடத்தினோடனே. அந்த பொண்ண கடத்துனோனயும் ஒரு சைடு ஒரு சைடு அங்க. அந்த இது நல்லா இருந்துச்சு. அந்த ஓமி அந்த இன்னைக்கு ட்ரெண்ட் ஆனதுல இருந்துமே நல்லா இருந்துச்சு அந்த சாங்லாம். ஓகே. எனிதிங் அதர்? அது சரி பேசணும்னு நானும் நெனச்சேன். பேசாமயும் இருக்க முடியல. ஆனா பொலிடிக்ஸ்னா வேணாம். பாலிடிக்ஸ்லப்பா பொதுவாப்பா. இது பொதுவா கேட்கிறேன் பரணி. இது பொதுவா கேட்கிறேன். நீ ஒரு தானே போட்டிருந்த பொதுவா. பொதுவா இல்லையே அது. அது பாலிடிக்ஸ்ல வரும். அது எப்படி அங்க சுத்தி எண்ட் ஆவுறது அங்க தான் ஆகும். ஆல்ரெடி ஒரு இல்ல தடவ வந்து இல்ல. வேணவே வேணாம். ஆல்ரெடி ஒரு தடவ இல்ல பரணி சொல்றது ஃபுல்லா கேளு. சரி சொல்லுங்க. ஹலோ. கேக்குதா? சொல்லுங்க. கேக்குதாங்கிறது மட்டும் தான் கேக்குது. இல்லப்பா நடுவுல எதுவுமே கேட்கல. நான் என்ன சொல்ல வரேன்னா, இதெல்லாம் ஓகே. நான் எதுவுமே பெருசா நான் டீடைல் எல்லாம் போக விரும்பல. பட் ஆனா இது வந்து இப்ப நாளைக்கு நடக்க போற அந்த ஒரு சில விஷயங்கள் வந்துட்டு கொஞ்சம் தவிர்த்துக்கலாம்னு மட்டும் தான். நீங்க நீங்க இப்படிதான் கொஞ்சம் அப்படின்னு ஸ்டார்ட் பண்ணீங்க. அது எங்கேயாவது போய் பரணி முடியும். நீங்க நான் ஒண்ணு வேணாம். சொல்லட்டுமா பரணி? நீ இருங்க நான் பிரகாஷ் நான் இப்பயே கூப்பிடுறேன் இருங்க. இரு நீ கூப்பிட்டு வா. நான் ஒண்ணே ஒண்ணு மட்டும் சொல்லிடுறேன்.
ஒரு எல்லை ஒரு கட்டத்துக்கு வரையும் தான் வந்து நம்மளால பொறுமையா இருக்க முடியுது. நம்மளும் வந்து அது அது பாலிடிக்ஸ் பேச ஓகேண்ணா. வேணாம், பட் ட்வீட் அது போட அது வேணாம்னு இங்க பேச இருக்கோம். வேணாம்னு சொல்லி முடிவு இது பண்ணியாச்சுல்ல. ரொம்ப தாண்டி போகுது. சரி ஓகே. நம்ம வந்து இருங்க, அதுதான் இருங்க. அது இங்க பேச வேணாம்னு முடிவு பண்ணியாச்சு. அத விடுங்க. அத தாண்டி ஏதாவது சொல்லுங்க. அந்த நீ டாபிக் உள்ள போ வேணாம். ஏற்கனவே ஒரு தடவ வந்துட்டு 2 நாள் இதாச்சு. ஸோ அதனால அந்த எனக்கு விஷயத்துக்குள்ளேயே போக புரியுது. வேணாம். அப்ப நடந்த இஷ்யூ வேற. இப்ப நடக்கிறது அது அப்ப சிமிலர் நான் தான். இல்ல. அதோட இதே வேணாம். எதுவுமே வேணாம். அதுக்குன்னு தனியா ஸ்பேஸ் போடும்போது அப்ப வேணா பேசிக்கலாம் விடுங்க. யப்பா! சுகுமார்ண்ணா, பரணி நானே இன்னைக்கு நான் நானே பிரகாஷோட இல்ல. இருந்தாலுமே எனக்கு வந்து இல்ல. அந்த மைண்ட்ல ஓடிட்டே தான் இருக்கு. ஒரு என்னால நிமிஷம். வந்து இது பண்ண முடியல. எனக்கு கால்லாம் வலிக்குது. நான் இன்னைக்கு சின்ன இதாயிடுச்சு எனக்கு. நீ அதனால ட்வீட் போட்டிருந்தியே அதெல்லாம் பெருசா தெரியலையா உனக்கு? நான் ட்வீட் போட்டிருந்தேன்னா, நான் ட்வீட் போட்டிருந்தேன்னா, நீங்க அங்க வந்து கேளுங்க. இந்த ஸ்பேஸ்ல வேணாம்னு தான் நான் சொல்றேன். எனக்கு அது புரியுது அது பரணி. நான் நேம மென்ஷன் அது பண்ணலையே. நீங்க எதுவுமே சொல்ல வேணான்றேன். நீங்க அத விடுங்க. அஜித் பல்தான் வாங்க நம்ம பிக் பாஸ் பத்தி பேசுவோம். ஆதிரை எலிமினேட் ஆமா? அப்படியா? ஆமா. கமருதீன்லாம் வச்சிருக்காங்க. ஆதிரைய எலிமினேட் பண்ணிட்டாங்க. கமருதீன் கண்டென்ட் குடுக்குறான். ஆதிரை என்ன குடுக்குறா? இன்னைக்கு என்ன ஆதிரை ப்ரோ வாங்க எல்லாருக்கும் விஜய் சேதுபதி. அதெல்லாம் அது எனக்கு தெரியல எப்படின்னு சொல்லி. நான் ஒரு வீடியோ எம்பெட் பண்ணி போட்டேன். போஸ்ட் பண்ணேன். பட் அந்த வீடியோவே இப்ப டெலீட் பண்ணிட்டாங்க போல. அந்த ஒரு ப்ரோமோ வீடியோவ. சரி அப்பயா நம்ம டிசிடிசி பக்கம் போவாங்க. பயங்கரமா இருந்துச்சா? கடைசி வாரம் வேற லெவல்ல குக்கிங் இருக்கு. ஆமா. நான் பார்த்தேன். எல்லாருமே நல்லா பண்ணியிருந்தாங்க. டிஎஸ்ஆர் தவிர எனக்கு தெரிஞ்சு அடுத்த வாரம் அவரு தான் போவாருன்னு எனக்கு ஏங்க அது குத்தவும் வேணா முடியாது. தெரிஞ்சிருச்சுங்க. அடுத்து டிஎஸ்ஆர் போவாருன்னு அது வேணா தெரியும். அதுக்கப்புறம் மத்த எல்லாத்தையுமே ஃபைனல்ஸ் ஆக்கிருவாய்ங்க. அந்த ஒரு விஷயம் கண்ணுக்கு முன்னாடி தெரிஞ்சது இல்ல. தானே. ஆக்சுவலா ஆக்சுவலா லாஸ்ட் சீசன்ல 2 வைல்ட் கார்ட் கூட்டு வந்தாங்க. எப்பயுமே அந்த ஒரு கான்செப்ட் வச்சிருப்பாங்க. ம். இப்ப இந்த தடவ அந்த கான்செப்ட் இருக்கான்னு தெரியல. இருக்கும். 2 பேத்த கூட்டு வருவாங்க. அதுல இருக்கிறதுல பிரீத்தா எனக்கு தெரிஞ்சு போக வாய்ப்பு இருக்கு. மத்தபடி ஆஹா. பிரீத்தா இல்ல ப்ரோ எனக்கு தெரிஞ்சு டெல்னாவும், வாகிஷனும் போக வாய்ப்பே கிடையாது. ஓகேவா? ஏன்? ஏங்க எனக்கு தெரிஞ்சு அவங்க 2 பேரும் எலிமினேட் பண்ண மாட்டாங்க. அவங்க ஸ்ட்ரெய்ட் ஃபைனலிஸ்ட் தான். எனக்கு அது தெரியும். அந்த அடுத்து பார்த்தீங்கன்னா, பெசன்ட் அனுப்பிச்சுருவாங்க. பெசன்ட் ரவிய அனுப்பிச்சுருவாங்க. அவரு ஒண்ணும் இருக்கிறாப்ல இல்ல. அவரையும் அனுப்பிச்சுருவாங்க. அதெல்லாம் பிரச்சனை கிடையாது. எனக்கு தெரியல. எனக்கு அது எப்படின்னு பரணி தெரியல. ப்ரோ, எப்படி நீங்க அது வேணா தெளிவா சொல்றேன். அடுத்து டிஎஸ்ஆர் போவாரு. அதுக்கு அடுத்து பெசன்ட் ரவி தான் போவாரு. நீங்க வேணா பாருங்க. அப்படி இல்லன்னா வைல்ட் கார்ட்ல யாராவது கூட்டு வந்து அவங்கள அனுப்புவாங்களே தவிர, ஃபைனலிஸ்ட்டா வாகீசனு, டெல்னா, அப்புறம் பிரீத்தா இருப்பா. இப்ப வேற யார் இருக்காங்க? சிவானி சிவானி. ஷிவானி. இவங்க எல்லாருமே ஃபைனல்ஸ் போவாங்க. அப்புறம் வைல்ட் கார்ட்லேருந்து யாராவது வந்தாங்கன்னா போவாங்க. ஆனா பிரீத்தால், டெல்னா, வாகீசன் இவங்க 3 பேத்தையும் எதுவுமே எலிமினேட் பண்ண மாட்டாங்க. ஆக்சுவலா வைல்ட் கார்டு இருக்குன்னு சொன்னது ஓகே. பட் ஆனா வைல்ட் கார்டு இருக்கான்னு தெரியல. ஏன்னா இதுதான் லாஸ்ட் சேலஞ்சர் வீக் அப்படின்ற மாரி சொன்னாங்க. இதுக்கப்புறம் சேலஞ்சர்ஸ் யாரும் இல்லன்னாங்க. ஸோ அதனால இது எப்படி கொண்டு போறாங்கன்னு தெரியல. பட் லாஸ்ட் சீசன் வீக்லி ஒரு எபிசோடுன்றதுனால ஒரு மாரி லென்த்தா கொண்டு போனாங்க. ஒரு 20 எபிசோட் ப்ரோ இப்ப சம்திங் கொண்டு அதே போனாங்க. டைமிங் தான் ப்ரோ. 1½ மணி நேரம் தான் ப்ரோ. இவங்க அத 2ஆ பிரிச்சுட்டாங்க அவ்வளோதான். எனக்கு கேட்டு இன்னொரு 1/4 மணி நேரம், 1/4 மணி நேரம் போட்டு 2 மணி நேரம் ப்ளே பண்ணலாம். தெரியல. ஆனா இன்னைக்கு எபிசோட் சூப்பரா இருந்துச்சுண்ணா. ரொம்ப என்ஜாய் பயங்கரமா பண்ணேன். இருந்துச்சு. எப்பவும் போல நம்ம என்பி வின்னரு, சிவாங்கி ரன்னர் மாரி 2 பேத்துக்கும் குடுத்துட்டாய்ங்க. எஸ். நான் அது ஒரு மாரி ஹோல்சம் எபிசோடா இருந்துச்சு. இதுக்கு முன்னாடி ஒரு ஹோல்சம் எபிசோட் இருந்துச்சு. ம். பட் ஆனா இதுல டெல்னா எனக்கு தெரிஞ்சு இவன் மட்டும் மட்டும் தான் ப்ரோ. நல்லா நிக்கி இருந்துச்சு. மட்டும் தான் பயங்கரமா ஸ்கோர் பண்றான். மத்த யாருமே அவ்வளோ ஸ்கோர் பண்ற மாரி எனக்கு ஃபீல் ஆகல. இதுல டூப் குக்ல. அது கரெக்ட்டு. பட் லாஸ்ட் சீசன்ல அதிர்ச்சி அவர் கொஞ்சம் ஸ்கோர் பண்ணிட்டுருந்தாரு. இப்ப இந்த சீசன்லயும் அவங்க 2 பேர் மட்டும் தான்ற மாரி தான் ஃபீல் ஆவுது. மத்தவங்கள தாண்டி. பட் அதர் கன்டென்ட்டும் ஓகே தான். பட் மோசம்லாம் இல்ல. பட் அவங்களது கொஞ்சம் ஹைலைட்டடா தெரியுது. நமக்கு குக்கு வித் கோமாளி ஸ்டார்ட் பண்ணப்பயே ஃபர்ஸ்ட்டு சொன்னப்பயே புகழ் பாலா அவங்கள தானே ரொம்ப ஹைலைட்டடா ம். சொல்லிட்டு இருந்தான். அந்த மாரி தான் இதுலயும் அவ்வளோதான். வேற எதுவும் ஸ்பெஷலா இல்ல. இன்னைக்கு என்ன ப்ரோ மோனிஷா பரணி ப்ரோ ஆனந்த கண்ணீரா சிவாங்கி இது பண்ணதை பார்த்து? இல்ல எனக்கு ஆக்சுவலா எனக்கு டெல்னா பார்ட் தான் கொஞ்சம் இதா இருந்துச்சு. சிவாங்கி இது கூட ஓகே. அது ப்ரோமோல பார்த்ததுனால பெருசா இம்பாக்ட் ஆகல. பட் டெல்னா அழுதது தான் ஒரு மாரி இருந்துச்சு எனக்கு. மத்தபடி ஓகே தான். நான் அன்னைக்கு வேற நல்லா தூங்கிட்டேன் ஒரு மாரி. ஸோ அதனால லேட்டா தான் எந்திரிச்சு பார்த்தேன் காலையில. 9:30க்கோ என்னமோ எந்திரிச்சு பார்த்தேன். சரி, நீங்க அந்த வானவில்னு ஒரு படம் இருக்கு. அது பார்த்துருக்கீங்களா நீங்க? இல்ல ப்ரோ. அந்த படம் பாருங்க. சூப்பரா இருக்கும். அர்ஜுனும், பிரகாஷ் ராஜ் நடிச்சது. அபிராமி ஹீரோயினா இருப்பாங்க. சூப்பரா இருக்கும் அந்த படம்.
அப்படியா? ஐஏஎஸ் ஆகிறது தான் கோர் கான்செப்ட். அதை வச்சு ஒரு படம். ஓகே, ட்ரை பண்றேன். பிக் பாஸ்ல உண்மையிலேயே அப்ப ஆதிரை அவ்வளோ அவுட்டா? நேத்தே போட்டிருந்தாங்க ப்ரோ, ஆதிரி தான் எலிமினேட்னு. நேத்தே போட்டாங்க அவங்க தான் எலிமினேட். நேத்தே போட்டாங்க ப்ரோ. அது எலிமினேட் ஆன பிரச்சனை. எலிமினேட் ஆகும்போது தற்கூரி ஆடியன்ஸ் ஓட்டு போட்டதுனாலதான் இந்த இடத்துல நான் இருக்கேன்னு வேற ஏதோ சொல்லியிருக்காங்க போல. ஏங்க இல்ல கமல் அதெல்லாம் ஏதோ இதுதான் கிளப்பி விட்டதுன்னு நினைக்கிறேன். அது கொஞ்சம் நிறைய கடுப்பேத்துறங்காட்டி இல்ல, அதே எல்லாரும் கிளப்பி விட்டது. நான் பாக்குற பேஜ் எல்லாம் போட்டிருந்தாங்க பல்தான். அப்படி யாரும் சொல்லுச்சா? அதுவே ஒரு தற்கொலை அந்த தான். பொண்ணு அந்த பொண்ணு போனது நல்லதுதான். இல்ல ஏன்னா அது அவங்க ஏங்க பேரனுக்கு எடுத்து விட்டுருந்துச்சு. இல்ல இல்ல கூட இன்னொரு ஆன்ட்டி இருக்கு. அந்த ஆன்ட்டி அனுப்பிச்சு விட்டாங்கன்னா ஓகே தான். ஆனா அந்த ஆன்ட்டி அனுப்ப மாட்டாங்க. அந்த ஆன்ட்டி அங்கிள் தான் உங்களுக்கு கண்டென்ட். ஆன்டி மைண்ட் கேம் அவங்க தான் குரூப் ஃபார்மேஷன். ஸோ அதனால அவங்கள அனுப்ப மாட்டாங்க. ஆன்டி இன்னொரு போயிட்டாங்கன்னா பிக் பாஸ் கண்டென்ட்டே இருக்காது, எவனும் பார்க்க மாட்டான். இல்ல அதுதாங்க ஆன்ட்டி அங்கிளையும் வச்சுதான் ஒரு கண்டென்ட்ங்கிறேன். நிமிஷம் யார சொல்றீங்கன்னு தெளிவா சொல்லிருங்க. திவாகர் பார்வதி. திவாகர் நான் பார்வதி. நான் ஒரு ஆளு நான் ஒரு ஆளை நினைக்க நீங்க ஒரு ஆளை சொல்ல. திவாகர் பார்வதி ப்ரோ. அங்க இருக்கிறதுலே அவங்க தான் ஆன்ட்டி. வேற யார் இருக்கா? சாரி ப்ரோ, சரி சரி ருக்குன்னு வந்துருச்சு கீழே ஒருத்தர் ஐடியா பார்த்து. இல்ல ஆக்சுவலா என்னன்னா ஐயோ என்னமோ சொல்ல வந்தேனே. இப்போ ஆதிரை போனது ஒரு மாதிரி நல்ல விஷயம் தான். அவங்க கெரியருக்குமே நல்ல விஷயம் தான் எனக்கு தெரிஞ்சு. உள்ள இருந்திருந்தா இன்னும் நேம் ஏங்க அது கெட்டிருக்கும். லூசு மாதிரி பிஹேவ் பண்ணிட்டு தாங்க இருக்கு. அது பைத்திய மாதிரி பிஹேவ் பண்றது. அதுவும் கமருதீனும் பிஹேவ் பண்றதே அப்படிதான் இருக்கு. கமருதீனையும் சீக்கிரமா அமுச்சிடுவாருங்களோன்னு தோணுது. விஜய் தெரியல. சேது ரொம்ப டென்ஷன் ஆறாரு கமுருதினால. எனி டைம் வெளியே விட்டுருவாரு போல. ரெட் கார்டு கொடுத்து விட. எனக்கு ஆக்சுவலா இல்ல கமருதீன் எல்லாம் ஒரு மினிமம் 50 நாள் வச்சிருப்பாங்க ப்ரோ. ப்ரோ அங்க அவனை தவிர யாருமே பேச மாட்டேங்கிறாங்க. அவன் ஏதாவது அடுத்த பேசி அதே வாரம் இது பண்ணிட்டு இருக்காங்க. அடுத்த வாரம் ஒயில் கார்டு போல. ஆமா அதான் ப்ரோமோ இந்த வாரம் விட்டாங்களே. வைல்ட் கார்டுன்னு சொன்னாங்க. அடுத்த அதான் வாரமா இந்த அடுத்த வாரம்? வாரம்னா நாளையிலேருந்து ப்ரோ. நாளையிலேருந்து சொல்றேன். நாளையிலேருந்து டுமாரோ. என்ட்ரி ஆவாங்க. இல்ல நாளைக்கா இல்ல பல்தான், செவ்வாய்க்கிழமையான்னு தெரியல. ஞாயிற்றுக்கிழமை ஷோல தான் பண்ணுவாங்க. அது ஏங்க ஞாயிற்றுக்கிழமை ப்ரோமோ ஷோல தான் இல்ல இல்ல பண்ணுவாங்க. பரணி ப்ரோமோ சாரி போட்டிருப்பாங்களே. பரணிங்கிற மாதிரி கமல் போற வாரமே ப்ரோமோ போட்டுட்டாங்க. ஒயில் கார்டு வரதை பத்தி ஆமா இவரு வந்துருச்சு. ப்ரோமோ விட்டுட்டாங்க. இந்த வாரம் இன்னைக்கு ஒண்ணு இன்னைக்கு ஷோ முடிஞ்சே ஒருத்தங்க உள்ள வருவாங்க. இல்ல நாளைக்கு வருவாங்க. நாளையிலேருந்து வர ஆரம்பிப்பாங்க. அந்த மாதிரி தான் யாரு தெரியல ப்ரோ. இன்னும் யாரோ ஒருத்தன் ஹார்ட் பீட்ல வர ரீனா வர மாதிரி சொல்லியிருந்தாங்க. வந்தா நல்லா இருக்காது. அவங்க வரக்கூடாது. ஏன் ப்ரோ? ஏங்க இப்பதாங்க வெப் சீரிஸ் எல்லாம் பார்த்து அவங்கள ஒரு கிரஷ் லிஸ்ட்ல ஆட் பண்ணி வச்சிருக்கேன். தேவையில்லாம் அவங்க பேரை டேமேஜ் பண்ணி வச்சிருவாங்க. ஓகே புரியுது. பட் பாப்போம் எப்படின்னு சொல்லி. கமல் அந்த தேஜு தான் ஃபேமிலி அதன டூரிஸ்ட் ஃபேமிலியில் வர ஹீரோயின் தானே? அதுதானே அவங்க தேஜு. ஆமா அவங்கதான். எனக்கு இப்பதான் தெரியுது. நானே இந்த சீரிஸ் பார்க்கும்போது இந்த மூஞ்சியை நான் பழக்கட்ட மூஞ்சியா இருக்கேன், எங்கேயோ பார்த்திருக்கேன்னு நான் வேற நாகார்ஜுனா மாதிரியே இருந்தேன். அதுக்கப்புறம் தான் கடைசியா சீரிஸ் பார்த்து முடிச்சதுக்கு அப்புறம் எனக்கு மீம்லயே வந்துச்சு. அப்புறம் பார்த்தேன் ஆமால இவங்க தானே அப்படின்னு. நெக்ஸ்ட் வீக் நாமினேஷன் லிஸ்ட் வரைக்கும் போட்டாங்க. ஆமா கமல் அப்படின்னா இந்த வாரம் 4 எபிசோடு, அதுக்கு அடுத்த வாரம் 4 எபிசோடா? ஆக மொத்தம் 8 எபிசோடு, 100 எபிசோடு முடிஞ்சிடும். அடுத்த வருஷம் தான் அடுத்த சீசன் முடிஞ்சு. எனக்கு தெரிஞ்சு இந்த வாரம் இல்ல, எனக்கு தெரிஞ்சு இந்த வாரத்தோட முடிஞ்சுன்னு தான் நினைக்கிறேன். 4 எபிசோடோட. இல்லம்மா கமல் இந்த கருமத்துக்கு தான் வெப் சீரிஸே பாக்குறது இல்ல. பாருங்க அடுத்த சஸ்பென்ஸோட முடிச்சிட்டா எப்போ வரும்னு வெயிட் பண்ணிட்டு இருக்கணும். இதுக்கு தான் வந்ததுக்கு அப்புறம் மொத்தமா எண்டு கார்டு போட்டதுக்கு அப்புறம் வெப் சீரிஸ் பார்க்க ஆரம்பிக்கிறது. இது முடிக்க மாட்டாங்க போல. நல்லா ஓடுது, அதை இழுத்து சீரியல் மாதிரி போடுறாங்க. அதான் சொல்லிட்டாங்களே முடிக்க. இல்ல எனக்கு தெரிஞ்ச கமல், எனக்கு தெரிஞ்சு முடிக்கும் போது இவன் அந்த பிராக்டிஸ் பண்ணக்கூடாதுன்னு இப்போ ஒரு செக் வச்சிருக்காங்கல்ல. நம்ம விஜய் இருக்காப்ல பிராக்டிஸ் பண்ணக்கூடாதுன்னு. எனக்கு தெரிஞ்சு இந்த 4 எபிசோட்ல இந்த இன்வெஸ்டிகேஷன்லாம் பண்ணி முடிச்சு அந்த ஆக்சிடென்ட் தெரிஞ்சு வந்து இவன் தான் வந்து ஆப்ரேஷன் பண்ணணுங்கிற மாதிரி இருக்கும் நான் நினைக்கிறேன். இவங்க 2 பேரும் சேர்ந்து தான் பண்ணுவாங்க. அவ வந்து பண்ண மாட்டான்னு நினைக்கிறேன். ஆமா ரதி பண்ண மாட்டான்னு நினைக்கிறேன். அவங்களோட நீங்க நல்லா கதை எழுதுறீங்க பல்தான். யோ இத்தனை வருஷமா சினிமா படம் பாக்குறேன், எனக்கு தெரியாத ரதி பண்ண மாட்டாங்க இல்ல கை நடுங்க ஆரம்பிக்கும். அப்ப விஜய் தான் வந்து பண்ணணும். ஸோ அவர் தான் பண்ணுவாருன்னு நினைக்கிறேன். பண்ணி முடிக்கும் போது எனக்கு தெரிஞ்சு எல்லாத்தையும் பழசெல்லாம் மறந்துடுவாங்க. இல்லைன்னா அவர் தான் உன் பொண்ணுன்னு சொல்லி அந்த 2ல ஏதோ ஒன்று முடியும். அப்படிதான் முடிக்க போறாங்கன்னு நினைக்கிறேன் இந்த சீசனை. அதுக்கப்புறம் என்ன நடக்க போகுதுன்னு நான் பார்த்தது இல்ல, அதனால நான் அதை பத்தி எதுவும் பேசல. அதே மாதிரி இது நம்ம ராக்கிக்கு புண்ணி வச்சுட்டாங்கல்ல, ஷாரு தள்ளி வச்சுட்டு. பல்தான் போதும் பல்தான். இங்க இருக்கவங்க அதெல்லாம் கமெண்ட்ஸ் வந்து எனக்கு புரியல. நீங்க எல்லாம் ஹெச்பி வெப் சீரிஸ் அதெல்லாம் பேக்கும் போது நான் காதல தெரியாததா இருந்தாலும் கேட்டுட்டு வாய் மூடிட்டு உட்காந்துருக்கேன்ல. இப்ப எனக்கு தெரிஞ்சு பேசும்போது நீங்க கேளுங்கய்யா. என்ன ஒடுக்குமுறை பண்றீங்களா?
நான் எதுவும் சொல்லல. ஓனரே கம்மல் இருக்கும்போது கமல் உனக்கு என்ன? சரி ஓகே பிக் விடுங்க. பாஸ் பத்தி நிறைய பேசாதீங்கப்பா. நீங்க பேசினா பிக் பாஸ் மட்டுமே பேசின்னு இருக்கீங்க. எது வேற பிக் பாஸா? எதுவும் பேசாதீங்க. ஏடா அடோ உங்க மனசாட்சி இருக்காரா? இங்க ஒரு ஹார்ட் பீட் வெப் சீரிஸ் 2 சீசனை மனப்பாடம் பண்ணி உட்காந்து பேசிட்டு இருந்தா அதுதான் சொல்றேன். பிக் பாஸ் பத்தியும் பேசாதீங்க, ஆர்பிட்டும் பேசாதீங்க. சினிமா நம்ம ஆ, படத்தோட மெயின் படத்தை பத்தி பேசுங்க. சரி என்ன படம்னு என்ன சொல்லுங்க. வருது, இருங்க, என்ன படம் வருது? ப்ரோ கீழே நானே ஒருத்தர் என்ன முன்னாடி டேக் பண்ணி கேட்டிருக்காரு. சூர்யா 48 ஏதோ நித்திலன் சாமிநாதன் அதை பத்தி கேட்டிருக்காரு. இல்லைன்னு சொன்னதை நீங்க கேட்டு சொல்லலாம் ப்ரோ. நான் எனக்கு தெரியல ப்ரோ. கார்த்திகிட்ட இதை எனக்கு கேட்டதுக்கு தெரியல. கார்த்திக் கதை எழுதிட்டு இருக்காரு. அந்த படத்தோட ஹீரோ விஜய் சேதுபதினு சொல்லிட்டாங்க. அதை தாண்டி அதுக்கப்புறம் எதுவும் பேசல அவரை பத்தி. அந்த ஏகே கூட அது பண்றாருன்னு தெரியல. சொல்லியிருந்தாங்கல்ல. பேஷன் ஸ்டுடியோஸ் பண்றாங்க. அதான் சொல்றேன்ல, பேஷன் எனக்கு ஸ்டுடியோஸ். எனக்கு தெரியல. அதெல்லாம் வந்து என்ன நியூஸ்னு தெரியல. இல்ல யாரு சும்மா நான் யார் பேஷன் ஸ்டுடியோஸ் தான் ஒரு படம் பண்றாராமா. அதுக்கு அது விஜய் இல்லப்பா. சேதுபதி இன்னைக்கு சூர்யா நித்திலன் சொல்றாங்களே, அது யார் கிளப்பி விட்டாங்கன்னு தெரியலன்னு சொல்றேன். ப்ரோ அது இன்னும் இன்னைக்கு கருப்பு யாரும் ட்வீட் இல்ல போட்டிருந்தாங்க இல்ல ப்ரோ. ஏன்னா இன்னும் நேத்து கருப்பு நீங்க வேற எப்போ வரும்னு சங்கர் தெரியல. நேத்து 45 சங்கர்னு சொல்லி கிளப்பி விட்டுட்டு இருந்தாங்க. ஓ, விஷயம் அந்த அளவுக்கு போகுதா? மாவீரன் ப்ரோ கருப்பு இன்னொரு ரிலீஸ் டேட் எப்போன்னு தெரியல. நீங்க 48க்கு போயிட்டீங்க. நான் அதான் ப்ரோ அவருக்கு டைப் பண்ணேன். கொஞ்சம் பொறுமையா இருங்க, டைப் முடிச்சிட்டேன் ஆல்மோஸ்ட். சரி எதுக்கு அவர் டேக் பண்ணி கேட்டிருக்காரு, அதுக்கு கேட்டு வைப்போம் ஸ்பீக்கர்லன்னு கேட்டேன். இன்னும் கருப்பு இருக்கு, 46 இருக்கு, 47 இருக்கு. இருப்பா மிஷின் நிக்கட்டும்னு டைப்லாம் பண்ணிட்டேன். சுகுமான் ப்ரோ இந்த படம் சொல்லுங்க. நெல்சன் ஜெயிலர் 2க்கு அப்புறம் ஏதோ பெரிய ப்ராஜெக்ட்னு சொல்றாங்களே, அது கன்ஃபார்மா? கன்ஃபார்ம்லாம் எதுவுமே கன்ஃபார்ம் இல்ல ப்ரோ. கன்ஃபார்ம்லாம் அதாவது ஒரு கன்சிடரேஷன், கன்ஃபார்ம்லாம் கிடையாது. ஓகே ஓகே. அவ்வளவுதான். எதுவுமே சுந்தர் சி ப்ராஜெக்ட் கூட கன்ஃபார்ம் கிடையாது. சுந்தர் சியும் ரஜினியும் பண்ற ப்ராஜெக்ட் கூட ஒன்னு கன்ஃபார்ம் ஆகல. சுகுமார், நான் ஆரியன் எப்படி இருக்கும்னு நினைக்கிறீங்க? தெரியல பாரு, நீ நல்லா இருக்கும் தான் நினைக்கிறேன். என்னோட இது ரொம்ப பார்ப்போம். கான்பிடென்ட்டா இருக்காரு விஷ்ணு விஷால். அதுதான் அவர் இது மோஸ்ட்லி த்ரில்லர் ஜெனர்னும் போது வந்துட்டு எதுனா டிஃப்ரெண்டா ட்ரை பண்ணியிருப்பாங்க. இதுக்கு முன்னாடி ஒரு கண்டிப்பா ராஜஸ்ல கொஞ்சம் அதுலலாம் இது பண்ணனால அதே மாதிரி இருக்கக்கூடாது, கொஞ்சம் டிஃப்ரெண்டா கொடுக்கணும்னு ட்ரை பண்ணியிருக்காங்க. பார்ப்போம். இது எப்படி, ஏன்னா த்ரில்லர்லாம் வந்து நம்ம சொல்ல முடியாது. திடீர்னு வந்து நமக்கு பயங்கரமா கனெக்ட் ஆச்சுன்னா பயங்கரமா ஹிட் ஆயிடும். எக்ஸாம்பிள் நிறைய படம் பார்த்துருக்கோம். போர் ஆகட்டும், ஒரு ராட்சசன் இது ஆகட்டும். வரைக்கும் எக்ஸ்பெக்ட் பண்ணி பெருசா இது வந்த எந்த லெவன் ஒரு ஹாரர் ஆகட்டும். ஃபிலிமும் அவ்வளவு பெருசா ஓடுனது கிடையாது. இந்த பெரிய எதிர்பார்ப்புல வந்த ஹாரர் ஃபிலிம் எதுவுமே எனக்கு தெரிஞ்சு ஓடுனது கிடையாது. இல்ல, அதுவும் சொல்றேன். எக்ஸ்பெக்ட் பண்ணி வந்த இது வெறும் ஹாரர் மட்டும் இல்ல, த்ரில்லர் தானே. த்ரில்லர் இன்வெஸ்டிகேஷன் ரெண்டுமே இருக்குல்ல. ஸோ நம்ம வெறும் வந்துட்டு அது மட்டும் கிடையாது. சப்தமும் நல்ல படம் தான். பட் ஆனா அது பெருசா போகல. அது சில சில ஃபிளாஸ் இருக்கு அந்த அது கரெக்ட் படத்துல. தான். இல்ல நான் அது எல்லாமே என்ன பிரச்சனைனா ரிலீஸுக்கு முன்னாடியே ஓவர் பில்டப் விட்டுட்டாங்கண்ணா. ரிலீஸுக்கு முன்னாடியே ஓவர் அதுதான், ஹைப் அதாவது ஓவர் அதுல ஹைப் ஒரு ஏத்தி சில விட்டுட்டாங்க. ஃபிளாஸ் இருக்கு. ஒரு இல்ல சில ஃபிளாஸ் இருக்கு. அந்த ஃபிளாஸ் வந்துட்டு மேபி அது நீ சொன்ன மாதிரி எக்ஸ்பெக்டேஷனாலையும் கூட வந்து அது இப்படி ஆயிருக்கலாம். ஓகே. பட் ஆனா இப்போ ஆரியன் வந்துட்டு இந்த வாரம் வருது. பார்ப்போம் அது எப்படி இருக்கும் அப்படின்னு ஒரு ஒரு பண்ணி பார்ப்போம். ஆக்சுவலா வெயிட் பண்ணி. சப்தம் வந்துட்டு ப்ரீமியர் ஷோ பார்த்துட்டு நிறைய கிரிட்டிக்ஸ் அவங்க வந்து போட்டதுக்கு அப்புறம் தான் வந்துட்டு அந்த படத்து மேல கொஞ்சம் எக்ஸ்பெக்டேஷன்ஸ் இருந்துச்சு. பட் ஜென்ரல் ஆடியன்ஸ் போய் பார்த்துட்டு பெருசா ஒர்க் ஆகலன்ற மாதிரி நிறைய பேர் நான் சொல்லிட்டு நான் இருந்தாங்க. பார்க்கும்போது கியூப்ல பார்த்தேன் அந்த படத்தை. கியூப்ல பார்க்கும்போது அதோட சவுண்ட் குவாலிட்டி நான் தியேட்டர்ல பார்க்கும்போது இல்ல. இருக்கிற ஒரு ஃபேக்டர் சொன்னா அது உண்மை. அதுல இருக்கிற சவுண்ட் குவாலிட்டி வேற, அதுல இருக்கிற சரவுண்டு வேற, அதுல இருக்கிற அந்த மிக்சிங் வேற, எல்லாமே வேற மாதிரி இருந்தது. அது ரொம்பவே நம்மளுக்கு லைவ் எஃபெக்ட்ஸ் கொடுத்தது. அந்த ஒரு சவுண்ட் குவாலிட்டி நார்மல் தியேட்டர்ஸ்ல இல்ல அப்படின்றது மட்டும் எனக்கு இனிஷியலான நியூஸ் வந்தது. ஓகே. ஆம், அது மேபி ஏன்னா ஹாரர் மூவிலாம் வந்துட்டு நம்மளுக்கு வந்துட்டு மோஸ்ட்லி வந்துட்டு சவுண்டு தான் மெயினா. சவுண்ட் மிக்சிங் அண்ட் சவுண்டோட எஃபெக்ட் தான் வந்து படத்தோட இதுவே கொடுக்கும். அது கரெக்டான ஒரு இது அமையலைன்னு வச்சுக்கோங்களேன், அதே ஒரு ஃபேக்டரா அமைஞ்சிரும் அந்த படத்துக்கு. ஒரு ஒரு நெகட்டிவ் ஃபேக்டரா அமைஞ்சிரும்.
அது ஓடிடியில் பார்த்தாலும் கிளிக் ஆகாது. ஹாரர்லாம் கிட்டத்தட்ட மோஸ்ட்லி அப்படிதான். நான் சொல்றது இந்த மாதிரி ஹாரர் சொல்றேன். நம்ம ராகவா லாரன்ஸ் மாஸ்டர் பண்ற ஹாரரோ, சுந்தர் சி பண்ற ஹாரர்லாம் வேற. அதை எப்படி பார்த்தாலுமே ஃபேமிலியோட அப்படி ஜாலியா அப்படி சிரிச்சுட்டு போயிடலாம். அது ஒரு ஃபேமிலி என்டர்டெயின்மெண்ட் மாதிரி இருக்கும். இது வந்து அது கொஞ்சம் டிஃப்ரெண்டா அட்டம் பண்ணி பியூர் அண்ட் பியூர் ஹாரர் மட்டுமே ஃபோக்கஸ் பண்ணி எடுத்த படம். சவுண்ட் எல்லாம் ரொம்ப நம்பி எடுத்த படம். ஏன்னா இந்த சப்தமே வந்து சவுண்ட் ரிலேட்டடான படம் தான். அதோட சப்தம்ன்ற ஒரு இதுக்கு மீனிங்கே அதுதான். அந்த படத்துல அதுக்கான இதுவுமே இருக்கும். ஒரு சில சீன்ஸ் எல்லாம் கூட இருக்கும். படம் பார்த்தவங்களுக்கே தெரியும். இந்த காஃபி கப் வந்து அந்த காலேஜ் ப்ரொஃபஸர் நினைக்கிறேன். ஒரு சீன் வந்துட்டு அவர் அதுல போடுற சுகர் அந்த இதுவாகட்டும், அந்த சவுண்ட்லாம் ரொம்ப டீட்டெயிலிங்கா கேட்டது கியூப்ல. அது ஆனால் நார்மல் தியேட்டர்ஸ்ல வந்து அது ரொம்ப இறைச்சலா இருந்துச்சுன்னு சொன்னாங்க. நிறைய விஷயங்கள் வந்து செகண்ட் ஹாஃப்ல ரொம்ப இறைச்சலா கேட்டுச்சுன்னு சொன்னாங்க. எங்களுக்கு அப்படி தெரியல. எங்களுக்கு நல்லா இருந்துச்சு. ஓகே, ஓகே. நான் பட் அந்த படம் ஓடிடில வரும்னாங்க. ஆனா கடைசி வரைக்கும் இன்னும் வரவே இல்ல. ஓடிடி சோல் ஆயிடுச்சான்னு தெரியல. சேல் ஆகல. அந்த ப்ரொடியூசருக்கு பெரிய லாஸ் இந்த படத்து மூலமா சப்தம்ல. ஸோ அது ரெக்கவர் ஆகல. அவரால் ரெக்கவர் பண்ணிட்டு தான் வந்து அடுத்தது ஓடிடி பத்தி பேச முடியும்னு நினைக்கிறேன். அதனால இப்போதைக்கு அது வராது. இப்போதைக்கு வராது. ஓகே, ஓகே. ஆண் பாவம் பொல்லாததும் இந்த வீக் வருது. ஸோ அதுவுமே ஒரு மாதிரி லோக்கியா தான் இருக்கு. பார்ப்போம். என்ன அது இருக்குமான்ட்டு. ஏன் நெல்சனா இல்லையா? ஏங்க அந்த ஐயோ நான் இதை என்ன சொல்ல. சரி விடுங்க. எனக்கு கவுண்டர் எதுவும் தோணல அந்த டக்குன்னு. படம் ஒருத்தர் பார்த்தாங்க. நல்லா இருக்குன்னு தான் சொன்னாங்க. ஆனா நம்ம பார்க்கறதுக்கு முன்னாடி கன்ஃபார்ம் பண்ண ஏன்னா முடியாதுல்ல. ப்ரீமியர் போடுவாங்கல்ல எப்படி இருந்தாலும் உங்களுக்கு அந்த படத்துக்கு எப்படி ரியா படத்துக்கு எல்லா கண்டிப்பா படமும் ப்ரீமியர் தானே போடுவாங்கல்ல. போடுவாங்க. எனக்கு தெரிஞ்சு இதுவே போட்டாலும் போடுவாங்கன்னு நினைக்கிறேன் விஷ்ணு விஷால் படத்துக்கு. விஷ்ணு விஷால் படத்துக்கு ப்ரீமியர்லாம் தேவையில்ல ப்ரோ. 4 இன்டர்வியூ கொடுத்தாருன்னா மொத்த படத்தையும் கதையும் சொல்லிடுவாரு. எல்லாத்தையுமே ஒவ்வொன்றா சொல்லிட்டே இருக்காருல்ல. அதனால பிரச்சனை இல்லை. இந்த 2 இன்டர்வியூ வந்துச்சுன்னா மொத்த படத்தோட கதையும் வந்துடும். நான் இன்டர்வியூ எதுவும் பார்க்கல. அவர் டைவர்ட் பண்றாருங்க. உங்களுக்கு அதுவும் புரியலன்னா எப்படி? அவர் எதுவுமே சொல்லல. நீங்க படம் பாருங்க, உங்களுக்கே புரியும். இல்ல ஏதோ யூனிக்கா இருக்குன்னு நீங்க சொல்றாரு. நினைக்கிற மாதிரிலாம் இல்ல. அவர் ரொம்ப ஸ்மார்ட் அவரு. ஏன்னா ஏதோ ஸ்பைடர்மேன்ல அந்த இன்செக்ட் அதை வச்செல்லாம் ஏதோ சொல்லிட்டு இருந்தாரு. நீங்க படம் பாருங்க. உங்களுக்கு வந்து வேற வேற அதாவது நான் சொல்ல விரும்பல. பட் நான் சொல்றேன். உங்களுக்கு அது அவர் பேசுனதுக்கும் அவர் படத்துல வர்றதுக்குமா கொஞ்சம் நிறைய விஷயங்கள் வேற மாதிரி இருக்கும். நான் ரொம்ப எக்ஸாகரேட் பண்றேன்னுலாம் இல்ல. இது நீங்க எந்த வேல வேணா நீங்க எடுத்துக்கலாம். நீங்க வந்து பட் சொல்றேன். இது வந்து அவர் நிறைய ரிவீல் பண்ண மாட்டாரு. ரிவீல் பண்றது எல்லாமே வந்துட்டு அது நம்ம இந்த பட்டும் படாம சொல்லணும் அப்படின்னுவாங்கல்ல, அந்த மாதிரி தான் சொல்லுவாரு. அது நமக்கு வந்துட்டு கதையோட அந்த ஒரு பெருசா எந்த ஒரு இதுவுமே கிரியேட் பண்ணாது. ரிவீல்லாம் ஆகாது. ஸ்மார்ட்டா ப்ளே பண்ணுவாரு ஆளு. சரி அந்த படம் ப்ரீமியர் ஷோ போடுவாங்களா மாட்டாங்களா? போடுறாங்க. ரெண்டுமே பார்த்துருவேன். ரெண்டுமே வா? ம். சூப்பர். ஐயோ இந்த வாரம் இந்த மலையாள படம் வருது. அது கொஞ்சம் நல்ல இன்னொரு ஷோஸ் படம் கொடுத்தா. பார்க்கல. இன்னொரு படம் வந்து தெரியல பாருங்க. அது போடுறாங்களான்னு. எந்த படம்னா? இன்னொரு படம்? 6 ஏன்னா அப்படி பண்றீங்க? நீங்களே மறந்துட்டீங்க படம் டைட்டில் என்னன்னு. இல்ல சொல்றேன். அது பார்க்கல. பட் ஆனா வந்துட்டு அதை தவிர்த்து மத்த எல்லா படமும் 6 அறிவு. அதை விடுங்க. பார்ப்போம் எப்படின்னு சொல்லிட்டு இந்த சரி வீக். பாய்னா. இந்த பாகுபலி யார் யார் போறீங்க? பாகுபலி நான் டவுட்டு தான். மாவீரன் எப்படியும் போயிடுவாரு பெரிய ஸ்கிரீன்ல கொடுத்தா. என்ன மாவீரன்? சும்மா நீங்க போறீங்களா பாகுபலி? போறேன். ஆனா இல்லப்பா, எனக்கு பாகுபலினா நான் வந்துட்டு போற அளவுக்குலாம் வந்து டைம் நிறைய பார்த்தாச்சு. அதனால பாகுபலிலாம் வந்துட்டு யாரோ கேட்டிருந்தாங்களே, நல்ல கேள்வி. அடுத்த கேள்வி யார் அது கமெண்ட்ல? கருப்பு ரிலீஸ் பொங்கல் சான்ஸ். அதான் நான் நேத்தே 2 நாள் முன்னாடி சொல்லியிருப்பேன். 3 படமா வரும்போது கருப்பு பொங்கல் வராது. 2 படமா வந்ததுன்னா கருப்பு பொங்கல் வரும். அதுல எந்த படம் வந்து பொங்கலுக்கு வராம போகும்ன்றது வந்துட்டு நேம் சொல்ல விரும்பல. பட் ஆனா ஒரு சில சான்சஸ் இருக்கு. இல்ல
நான் வந்து இந்த என்ன பரணி பாகுபலி ப்ரோ சம்பந்தமா பராசக்தி தெளிவா பொங்கலுக்கு வராதா? தெளிவா சொல்லணும்னா நேத்துமே ஒரு ட்வீட் போட்டிருப்பேன். அது எலக்ஷன் வரனால நிறைய படங்கள் முன்னாடி கொண்டு வரதுக்கும், சில படங்கள் வந்து எலக்ஷனை டார்கெட் பண்ணி ரிலீஸ் பண்றதுக்கும் ஒரு ஒரு சின்னதா ஒரு இது போயிட்டு இருக்கு. அது தெரியல. அது எப்படி ஒர்க் ஆகணும்னு தெரியல. பார்ப்போம். கண்டிப்பா ஜனநாயகன் வந்துரும். பராசக்தி வராதா பரணி ப்ரோ? அப்படின்னா பராசக்தி வராதுல்ல. பராசக்தி 100% வருது. ஜனநாயகனும் ஆக்சுவலா ஜனநாயகன் 200% வருது. அப்ப எந்த படம் தான் வராது? இல்ல 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 செகண்ட் சொன்னதுக்கு தான் சொல்றேன் நானு. அது கருப்பு வந்து தான் வராது. இல்ல இல்ல கருப்புமே அது வந்து சொல்றேன். வரதுக்கான சான்சஸ் இருக்கு இப்போதைக்கு. நான் சொல்றேன். இப்ப இருக்கிற சூழ்நிலையை பொறுத்து அஜித் சொல்றேன். பத்தன் அவர் என்ன சொல்றாரு நான் சொல்றேன். சப்போஸ் சரி, இன்கேஸ் இந்த இடத்துல பாலிடிக்ஸ் பேசுங்க. இந்த படத்தை வச்சு பேசுங்க. இதுக்கு சரி, ஓகே. எப்படி நீங்க நான் இந்த படத்தை வராதுன்னு வச்சே நான் சொல்றீங்க? சொல்றேன். இந்த படத்தை வச்சே நான் சொல்றேன். சிம்பிளா ஒரே ஒரு லைனை மட்டும் சொல்றேன். இருக்கிற இருக்கிற இதுவ சொல்றேன். என்னன்னா, இந்த படம் வந்து எடுத்தது வந்துட்டு மெயினான அந்த படத்தோட டைட்டில் வச்சு நீங்கலாம் வந்து எல்லாருக்குமே தெரியும். பியூர் பாலிடிக்ஸ் வந்து அந்த படத்துல பேசணும். அந்த படம் வந்து தீபாவளியிலேருந்து பொங்கலுக்கு புஷ் ஆனது ரீசனுமே வந்துட்டு எலக்ஷன் கிட்ட வருது. ஸோ அது மூலமா வந்து அவரோட ஒரு ஒரு விஷயத்த வந்து மக்களுக்கு கன்வே பண்ணணுன்றது தான் மெயின் ரீசன். இந்த படத்த வந்துட்டு பொங்கலுக்கு புஷ் பண்ணது. தீபாவளி டூ பொங்கல். யூசுவலா ஒரு படத்த ஒரு டேட் சொல்லிட்டாங்கன்னா, புஷ்ஷே பண்ண மாட்டாங்க. அது இது சமீபமான கொஞ்சம் சில வருஷங்கள் அப்படிதான் இருக்கு. பட் ஆனா இந்த படம் அப்படி இல்ல. புஷ் ஆச்சு. பட் ஆனா இப்ப இருக்கிற சூழ்நிலையில ஒரு வித்தின் கரெக்ட்டா இப்ப நவம்பர் வரப்போது. ஆல்மோஸ்ட் 4 நாள்ல நவம்பரே வந்துரும். ஒரு கரெக்ட்டா நவம்பர், டிசம்பர் 2டே மாசம் தான். 60 நாள். இருக்கிற சூழ்நிலையில திரும்பி வந்து அவங்க வந்து எல்லாம் ரீடெயின் பண்ணி, அந்த படத்தோட ப்ரமோஷன்ஸ்லாம் ஃபுல் ஃப்ளெட்ஜா ஆரம்பிக்கணும்னா, அட்லீஸ்ட் இன்னும் ஒரு 10, 15 நாள்ல மொத்தமா ஆரம்பிச்சு ஆகணும். இன்னொன்னு ஆ இந்த சைட்ல வந்துட்டு என்ன பிளான் பண்றாங்க, அத எப்படி யோசிக்கிறாங்க அப்படின்னா, இப்ப இந்த படத்துல இருக்கிற ஒரு சில மெசேஜ்க்குலாம் மக்கள் வந்துட்டு மக்களுக்கு கன்வே ஆகும்போது, அது ஸ்ட்ராங்கா இருக்கும். நார்மலா வந்து நம்ம ஒரு மீடியம் இல்ல சொல்றத விட, சினிமா மீடியம் அதாவது ஒரு படத்து மூலமா சொல்லும்போது, இன்னும் எஃபெக்டிவா மக்கள் வந்து அத வந்து ஈஸியா ரீச் ஆகும். அது வந்து கிட்ட வரும்போது இன்னும் கிட்ட வரும்போது சொன்னா, இன்னும் எஃபெக்டிவா இருக்கும். அப்படின்றது வந்துட்டு ஒரு ஒரு சஜஷன். அதாவது ஒரு 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 திங்கிங், ஒரு தாட்டுமே அதுலயும் போகுது. இது எல்லாத்துக்கும் இந்த டாபிக் எல்லாம் வந்ததுக்கான காரணம், இந்த ரீசென்ட்டா வந்த அந்த இஷ்யூனால தான். அதுக்கு முன்னாடி வரையும் அவங்க போட்ட பிளான் எல்லாமே கரெக்ட்டா போயிட்டு இருந்தது. அந்த இஷ்யூ அப்போ எல்லாமே டோட்டலாவே எல்லாமே ஸ்க்ராட்ச்லேருந்து அவங்க ஆரம்பிக்கணும் எல்லாமே. இது இது இப்ப எப்படி இது இது பண்ணா எதுனா ஆயிடுமா? இது பண்ணா எதுனா ஆயிடுமா? எது பண்ணாலுமே அது இப்போ அவங்களுக்கு வந்து விமர்சனம் வரும். அது மாரி தான் இருக்கு இப்ப நெலைமை. ஸோ அப்ப அவங்களுக்கு இருக்கிற ஒரு மெயின் பிளஸ் மெயின் வந்து ஒரு இதுவே வந்து அவருக்கு இருக்கிற அந்த ஃபுல் பவருமே அந்த சினிமான்ற ஒரு இதுதான். இதான் ரீசன். பட் ஆனா அதுவுமே கேவிஎன் அக்செப்ட் பண்ணா மட்டும் தான். அது நீங்க கேட்கலாம் புரொடியூசர் முடிவு பண்றது தானே. இல்ல ப்ரோ, புரொடியூசர் இப்போ முடிவு அவங்க பண்றது எப்படி? ஜனவரிய இல்ல அதான் விட்டாங்கன்னா கேட்கிறேன். ஏப்ரல்ல எலெக்ஷன் புரொடியூசர் இருக்கும் முடிவு ப்ரோ. பண்றது தானே. புரொடியூசர் முடிவு பண்றது எப்படிங்க மாறி வருவான்? கிடையாது. இது வெறும் புரொடியூசர் மட்டும் வந்து எடுத்து முடிவு பண்ணி, ஒரு பெரிய ஆக்டர் படங்கள் எல்லாமே வெறும் புரொடியூசர் மட்டும் முடிவு பண்ணி வர படங்கள் கிடையாது. வராது. எல்லாரோட இன்வால்வ்மென்ட்டும் இருக்கும். இது எல்லா பெரிய ஆக்டருக்குமே சொல்றேன். வெறும் இவர மட்டும் சொல்லல. இன்னொன்னு, பொங்கலுக்கு வந்துட்டு இது வருது அப்படின்னு சொல்லிட்டு, அ பிரபாஸ் படம் வருதுன்னு அவங்க திரும்பியும் கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. ஸோ பிரபாஸ் படம் வரும்போது ஓவர்சீஸ் மார்க்கெட் எல்லாமே வந்துட்டு, இவங்க எதிர்பார்த்ததோட வந்து அங்க வேற மாரி இருக்கும். ஏன்னா, அது வந்து பயங்கரமா பிக்கப் ஆகும் ஓவர்சீஸ்ல. இதுக்கும் இருக்கும். நான் இல்லன்னு சொல்லல. பட் ஆனா இவங்க மோனோபோலியா வந்து பண்ணணும் அப்படின்ற அந்த இது வந்துட்டு அங்க இருக்காது. ஆ வேற மாரி ஸ்ப்ளிட் ஆகும். ஸோ நெறைய கன்சிடரேஷன் இருக்கு. பார்ப்போம். அதனால தான் வரவேண்டிய ஒரு சில விஷயங்கள் தீபாவளிக்கு வரல. இந்த டைம்லாம் வந்திருக்கணும். பட் ஆனா வரல. இல்ல ப்ரோ, இப்போ நீங்க சொன்ன மாதிரி இது ஒரு ஐடியாலஜி படமாவே இருக்குனாலும் அவங்க பிஸ்னஸை பத்திலாம் கவலைப்பட மாட்டாங்களா இந்த டைம்? முடிஞ்ச அளவுக்கு படத்தை ரிலீஸ் பண்ணிட்டா போதும், மக்களுக்கு நம்ம படம் நம்ம ஐடியாலஜி போய் சேர்ந்துட்டா போதும் தான் நினைப்பாங்க. அந்த மார்க்கெட் இந்த மார்க்கெட்லாம் யோசிக்க மாட்டாங்கல்ல. ப்ளஸ் மார்க்கெட் எலெக்ஷன் தேவையில்ல. வேற வருது. நான் என்ன சொல்றேன்னா, நான் இப்பயும் சொல்றேன். இப்போ இப்ப சரி ஓகே. நான் இப்படி எடுத்துக்கோ மகன். இப்போ நீங்க வந்து இஷ்யூ வந்து இப்ப நடந்துடுச்சு. இப்ப அடுத்த மாசம் பொங்கல்னு வச்சுக்கோ. கரெக்ட்டா வந்து இன்னொரு 20 நாள்ல பொங்கல் வருது. இல்ல 1 மாசத்துல பொங்கல். இந்த டைம்ல நீ படம் ரிலீஸ் பண்ணா கரெக்ட்டா இருக்குமா? மக்களுக்கு நீ சொல்ல வர்றது சொன்னா கரெக்ட்டா இருக்குமா? கேட்கிற நிலைமையில அவங்க இருக்காங்களா? நீங்களே சொல்லுங்க.
அதுதான் பிரச்சனை இப்போ. அது ஒண்ணு தான் வந்து இப்ப ஒரு இதுவாவே போயிட்டு இருக்கு. அங்க டிசிஷன் எடுக்கிறது எல்லாமே வேற மாரி டோட்டலாவே யாருக்குமே எந்த ஒரு கிளாரிட்டியுமே இல்ல. அவங்க சைட்லயும் சரி, இது வெளிய வர வெளியுமே எந்த ஒரு இதுவுமே கிளாரிட்டியுமே சொல்லல. இது ஷுவர் ஷாட்டா வருமா அப்படின்னு. எதனா அப்டேட் வந்தா மட்டும் தான் எங்களுக்கே தெரியும். அது ஷுவர் ஷாட்டா வந்துட்டு 4 நாளைக்கு முன்னாடி தானா பூஜா ஹெக்டே ஃபோட்டோக்கு ரிலீஸ் டேட் போஸ்ட் பர்த்டே ரிலீஸ் பண்ணாங்க. விஷஸ்லாம் அந்த படம் அடுத்த வருஷம் மே மாசம் ரிலீஸ் ஆனா கூட வரும்பா. அவங்க படத்துல இல்ல வந்து நான் ரிலீஸ் டேட்டோட எனக்கு என்னமோ வந்துச்சுன்னு சொல்றேன். அவங்க ரிலீஸ் ஆனா இல்ல நீங்க போய் ஜனநாயகன் வந்து பாத்தீங்கன்னா மாறாதுன்னு இல்ல ஸ்ட்ராங்கா இல்ல நம்புறேன். ஏன்னா அந்த கான்செப்டோட இப்போ பார்த்தா நீங்க இல்ல ப்ரோ, இப்ப ஐடியாலஜி படம்னு வச்சுக்கிட்டா எலெக்ஷனே முடிஞ்சதுக்கு அப்புறம் அதை ரிலீஸ் பண்ணி அப்ப நீ வயசுக்கு வந்தா என்ன வராட்டி எலெக்ஷன் என்னன்ற முடிஞ்சப்ப பண்ண மாதிரி. மாட்டாங்க மாவீரன். எலெக்ஷன் முடிஞ்சப்பலாம் பண்ண மாட்டாங்க. எலெக்ஷன் முன்னாடி தான் பண்ணுவாங்க. அது எப்போ பண்ணுவாங்கன்னு தெரியல. பொங்கலுக்கு வரணும்னா, இப்ப அவங்க பண்ண பிளான்ஸ் எல்லாமே வந்துட்டு மாத்திட்டு, ரீஸ்ட்ரக்சர் பண்ணிட்டு, எல்லாமே வந்து இதோட அலைன் ஆகி வரணும். அதுக்கு டைமும் வந்து அவங்க கிட்ட ரொம்ப ஷார்ட்டா தான் இருக்கு. எவ்வளவு சீக்கிரத்துல அவங்க பண்ணி வராங்கன்றது நமக்கு தெரியாது. பார்ப்போம். பட் ஆனா, இது வந்துட்டு இந்த இந்த நான் சொன்னேன்ல இந்த ஒரு சில விஷயங்கள் இதுக்கான இந்த டாக்ஸுமே போகுது. அதனால கருப்பு வரதுக்கான சான்சஸுமே இருக்குன்றத சொல்ல வரேன். அதனால தான் நான் 2 நாள் முன்னாடியுமே நான் ஒரு இது போட்டிருப்பேன். இன்னும் ஒரு சில டேஸ்ல இருந்து ஒரு பிகி போகல அப்படின்னு போட்டதுக்கான ரீசனும் அதுதான். ஆனா இந்த இல்ல படத்துக்கு நீங்க படம் முடிஞ்சு வந்து கிட்டத்தட்ட 2 வாரத்துக்கு முன்னாடி 2 மாசத்துக்கு முன்னாடி 3 மாசத்துக்கு முன்னாடி ப்ரொமோஷன் ஸ்டார்ட் பண்ணணும்னு தேவையில்லைல. 1 மாசம் போதாதா? இப்ப எல்லா படமுமே 14 நாளுக்கு முன்னாடி தான் ஒரு ப்ரொமோஷனே பண்றாங்க. 14 நாள்ல இருந்தா கடைசி 14 நாள் தான் ப்ரொமோஷன்ங்கிறதுக்குள்ள இறங்கி அடிக்கிறாங்க. இவர நீ படத்துக்கு ஒரு சொல்றது ட்ரெய்லர் விடணும். அவரு நீ அவரு வந்து சொல்றது அஜித் பொலிட்டிக்கல் பால்டன். ரீசன் சொல்றாரு அஜித் பல்தான். அஜித் ஓவர்சீஸ்ல ஒரு மாசத்துக்கு முன்னாடியே புக்கிங் ஆரம்பிச்சிருவாங்க. அது தெரியுமா இங்க எல்லாருக்குமே? தெரியும். நான் சொல்றேன். டிசம்பர்ல ஸ்டார்ட் பண்ணிருவாங்க. அவ்வளவுதான். டிசம்பர்ல டிசம்பர் 2nd ஸ்டார்ட் வீக்ல பண்ண பண்ணணும். அதுதான் ஆரம்பிச்சுருவாங்க. சொல்றேன். டிசம்பர் இதுலனா ஸ்டார்ட் பண்ணோம்னா, அதுக்கு முன்னாடியே வந்து எல்லா கிளாரிட்டியும், எல்லா பிளானுமே ரெடியா இருக்கணும். யாரு பெட் பண்ணுவாங்க. நீ நினைக்கிற மாரிலாம் ஓவர்சீஸ் வந்துட்டு இது இப்போ ஓவர்சீஸ் ரிலீஸ் யாரு? ஜனநாயகன். ஃபார்ஸ், எல்லாம் யுகே. அஹிம்சா. ம். இப்ப அவங்க அவங்க சைட்ல வந்து பிளான் பண்ண தேவையில்லையா? எந்த டேட்ல இப்ப பொங்கல் வருது அப்டின்னா, அவங்க என்ன தியேட்ரிக்கல் லிஸ்ட் எடுக்கணும். இப்போ வந்து அந்த டைம்ல பிரபாஸ் படம் வருதுன்னா, அது டிஸ்ட்ரிபியூட்டர் யாரு? அப்போ அதுக்கான ஒரு இது கான்வர்சேஷன் போகணும்ல. அதுக்கு இந்த சைட்ல இருந்து கிளாரிட்டி வந்தா மட்டும் தானே வரும். நான் தான் சொல்றேன் என்னன்னா, அவங்க ஜான்லைன் ரிலீஸ்ன்னு கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்கன்னா, அவங்க அவங்க ஸ்டெப் எடுக்கத்தானே போறாங்கன்னு நான் சொல்றேன். அதான்ப்பா கன்ஃபார்ம் பண்றதுக்கு தானே வந்து நான் இப்போ சரி ஓகே. தீபாவளிக்கு சிங்கிள் வர வேண்டியது ஏன் வரல? உங்களுக்கு புரியலையா? இப்ப இங்க என்ன நடந்துச்சு? ஏன் வரலன்னு உங்களுக்கும் தெரியும், எனக்கும் தெரியும். அது ஏன் அதுதான் வரலன்னு நானும் கேட்டேன். சொல்ல வரேன். இல்ல நான் தான் சொல்றேன்ல. நான் ஒரே விஷயம் தான். அது நாளைக்கு நீங்க இல்ல, இல்ல, நெனைக்கிற இல்ல. மாரி அஜித் நீ நெனைக்கிற மாரி அது ஈஸியா சார்ட் அவுட் ஆயிடும் அப்டின்லாம் ஆகல. அதுதான் உண்ம. ஈஸியா சார்ட் அவுட் ஆயிடும். வித்தின் அ மந்த்ல இது சார்ட் அவுட் ஆகி முடிஞ்சிரும் அப்படின்னு நெனச்சாங்கன்னா சில பேர் வந்து இந்த மூவி இண்டஸ்ட்ரி சைட்ல நெனச்சாங்க. அது நம்ம நெனைக்கிற மாரிலாம் ஆகல. அது வேற மாரி தான் போயிட்டு இருக்கு. அது இன்னுமே வந்து டாக்ஸ் வேற மாரி தான் போயிட்டு இருக்கு. இது வந்து ஒரு ஒரு டோட்டலா ஒருத்தரோட ஒரு ஒரு மொத்த ஒரு இதுவே வந்து ஃபியூச்சருமே நெறைய பேரோட இது டிபெண்ட் பண்ணி தான் இருக்கு. ஸோ இது அவ்ளோ ஈஸியா வந்து எடுத்தோன் கவுத்தோன் முடிவு எடுத்து பண்ண மாட்டாங்கன்னு நான் நெனைக்கிறேன். பட் ஆனா நான் எனக்கு தெரிஞ்சத வச்சு சொல்றேன். அ ஒரு சில அ இது டிசிஷன் போயிட்டு தான் இருக்கு. டாக்ஸ் போயிட்டு தான் இருக்கு. பார்ப்போம். இல்ல படம் இப்பயே முடிஞ்சா 4, 5 மாசம் ஆயிருச்சு. இன்னமும் லேட்டானா ரொம்ப படமே ரீமேக் படம்னு வேற சொல்றாங்க. எப்படி ஒர்க் அவுட் ஆகும்? வெறும் ரீமேக் மட்டும் இல்ல ப்ரோ. இது நம்ம அப்டேட் அரசியல் குடுக்காம பேசிட்டு இருக்கோம். இருக்கிறது இந்த இஷ்யூனால தான் அப்டேட் குடுக்காம இருக்காங்க. பட் எனக்கு என்னன்னா, ஆஸ் அ சூர்யா ஃபேனா அங்க ஜனநாயகன் போஸ்ட்போன்ட் ஆயி கருப்பு வந்தா ஹாப்பி தான். 10 டேஸ் ஹாலிடேஸ் இருக்கு. பிளஸ் இந்த படத்து மேல ஒரு பிஎன்சில நல்லா போகணும் இப்போ ஒரு ஹோப் இருக்கு. கருப்பு கண்டிப்பா நல்லா போகணும். இது ஒரு கோல்டன் ஆப்பர்ச்சுனிட்டி தான் சூர்யா ஃபேனா. ஆனா விஜய் அந்த சான்ஸ யூஸ் பண்ணிக்குவாரு. கண்டிப்பா தவற விட மாட்டாரு. ஜனநாயகன் வரும்னு தான் நான் நம்புறேன். பரணி ப்ரோ ஜனநாயகன் வந்தா பூ பாதை இல்லைன்னா சிங்கப்பாதை. நானுமே வராதுன்னு சொல்லல. பட் ஆனா பாசிபிலிட்டீஸ் வந்து கருப்பு வரதுக்கான பாசிபிலிட்டீஸும் அங்க இருக்கு. ஏன்னா, அதுக்கான ஒரு சான்ஸ் கிரியேட் ஆயிருக்குன்னு சொல்றேன். இப்போ நம்ம இந்த ஐபிஎல்லாம் பார்ப்போம்ல. ஒரு சில டீம் வந்து டோட்டலாவே எலிமினேட் ஆயிடுச்சுன்னு நெனைப்போம்.
ஆனா மேல இருக்கிற டீம் வந்துட்டு குவாலிஃபை ஆயிடுச்சுன்னு நினைக்கிற டீம் வந்து தோத்துட்டே வருவாங்க. கடைசி மேட்ச்ல வந்து அவங்க தோத்துட்டா இவங்க உள்ள வந்துருவாங்க. இல்ல அவங்க தோக்கவே அந்த மாரி வந்து இப்போ இப்போ இவங்க சைடுல வந்துட்டு அ நம்ம இப்போ தீபாவளி கருப்பு கருப்பு டீம் வந்து தீபாவளி அது இதுன்னு பிளான் பண்ணும்போது, எல்லாமே தள்ளி போயிடுச்சு. இப்போ அவங்களுக்கு வந்து ஃபெஸ்டிவல் ரிலீஸுமே இருக்கு. பட் ஆனா வந்து ஸ்லாட் இல்ல. இப்ப அங்க சைடுல எதனா ஒரு இதுவுன்னா, இவங்க கண்டிப்பா வரதா பார்ப்பாங்க. அந்த ஸ்லாட் விட மாட்டாங்க. அதுதான் இப்ப நடக்குது. இப்ப டூட் கலெக்ஷன் வந்து மதராசிய பிரேக் பண்ணிருச்சா? பிரேக் பண்ணியிருக்கோம் ப்ரோ. ஏன்னா ஆல்ரெடி 100 க்ரோர்ஸ்ன்னு அனௌன்ஸ் பண்ணிடுச்சு, பண்ணிட்டாங்கல்ல. பண்ணிடுச்சு. இதுக்கப்புறம் எதுவுமே வரலையே உங்களுக்கு மதராஸ்ல அதாவது 100 க்ரோர்ஸ்க்கு அப்புறம் எதுவும் வரலையே? டியூட் கலெக்ஷன் வந்துட்டு வெறும் ஜஸ்ட் நம்ம ஒரு இது ஜஸ்ட் லைக் தட் வெறும் தமிழ் மட்டும் கிடையாது. அது வந்து இதுவுமே சேர்த்து தான். தெலுங்குமே சேர்த்து தான் நல்லா போச்சு. தெலுங்குலயுமே நல்லா அதாவது அந்த படம் தெலுங்குலயுமே தமிழ்ல ஹிட் ஆன மாரி தெலுங்குலயுமே செம்ம ஹிட் அந்த படம். அதர் கிட்டத்தட்ட கர்நாடகாலயுமே ஓரளவுக்கு நல்ல ரன் தான் அந்த படமே. ஓவராலாவே அந்த படம் வந்து ஓரளவுக்கு நல்ல ஓரளவுக்குலாம் செம்ம ரன் அந்த படம். தீபாவளிக்கு வந்துட்டு நல்ல ப்ராஃபிட் பார்த்த ஒரு படம். கண்டிப்பா பீட் பண்ணியிருக்கும். அதான் அப்படி நான் என்ன நினைக்கிறேன்னா, பொங்கலுக்கு வந்து போஸ்ட்பான் ஆச்சுன்னா பேசாம ஜென்சி சூப்பர் ஸ்டார் படத்தை இறக்கி விட்டா ப்ரொடியூசர் டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ் ஹாப்பியா இருப்பாங்க. அந்த எந்த படத்தை படம்? டிசம்பர்ல இருந்து ஜனவரி எல்ஐகே தான். லைக்கே சொல்றாரு. ஓ! டிசம்பர்ல இருந்து தெரியல. ஜனவரி ஏற்கனவே 3 படம் இந்த வருஷம் வந்துருச்சு. அடுத்த வருஷம் ப்ரொடியூசர்ஸ் நல்லா இருக்குன்னு நான் நினைக்கிறேன். அதாவது டிஸ்ட்ரிபியூட்டர் தேட்டர் நீங்க ஒன்று. சொன்னீங்களே ஜென்சி சூப்பர் ஸ்டார்ன்னு, அவர் மேல கூட எனக்கு நம்பிக்கை இருக்குங்க. அந்த படத்தோட டைரக்டர் மேல எனக்கு நம்பிக்கை இல்ல. இல்லைங்க 4-5 பாட்டு கிட்டு ஆயிரும். கண்டிப்பா வந்து நான் விஜய் இப்பயும் அரசியல் சேதுபதிக்கே சொல்றேன். அந்த படம் நல்லா எனக்கு அரசியல் இருக்கும். வந்துட்டு ப்ரோ ஏன் டிஸ்ட்ரிபியூட்டர்ஸை நாங்களா வாழ வைக்க மாட்டோமா? ஆ இல்லை கொஞ்ச நாளா டேம்ஸ் சரியில்லை டிஸ்ட்ரிபியூட்டருக்கும் உங்க ஆளுக்கும். அதனால சொல்லிட்டு இந்த இருக்கேன். பராசக்திலாம் அவங்களே பராசக்திலாம் இருக்குல்ல. அவங்க தான் உங்களை வாழ வைக்க மாட்டேங்கிறாங்க. ஏதாவது ஒண்ணு பண்ணிடுறாங்க அப்படின்ற பேட்டி கொடுக்குறாங்க எல்லா தேட்டர் ஓனர்ஸும் ஒன்று சேர்ந்து. எல்லாம் நிறைய படம் ஓட மாட்டேங்குது. ஆனா இவர் படத்தை மட்டும் டார்கெட் பண்றாங்க. அதனால நான் சொன்னேன். அவரு உண்மையிலேயே நல்ல ஒரு சூப்பர் ஸ்டார் ஆயிட்டாரு தான். இல்லன்னு சொல்லல. ஒரு கண்டிப்பா வந்துட்டு எந்த ஒரு ஹீரோவுமே பண்ணாத ஒரு அச்சீவ்மென்ட் பண்ணியிருக்காரு. ஃபர்ஸ்ட் 3 படத்த ஹீரோவா. அவரு டைரக்ட் பண்ண கோமாளியுமே வந்து பிளாக் பஸ்டர். அரசியல் ப்ரோ. அதுக்கப்புறம் அவரு அதுல ஒரே ஒரு ப்ராப்ளம் இருக்கு. தெலுங்குல வந்து தியேட்டரே கிடைக்காது. பிரபாஸ், சிரஞ்சீவி, அதுதான். நவீன் ம். போலிச்செட்டி ஏங்க படம்லாம் வருது. தெலுங்குக்கு அவர் என்ன டூட் என்ன தெலுங்குல பயங்கரமா ஆமா போயிட்டு இல்ல இல்ல 20 ஒரு நிமிஷம் crores இருங்க. அரசியல் ப்ரோ அது ப்ரோ ரொம்ப எனக்கு புரியலையே. 20 எக்ஸ்ட்ராங்க. கோடி பண்ணிருக்கு ஏங்க தெலுங்குல. நீங்க வேற டிராகன் அங்கதாங்க டூ. அவருக்கு தெலுங்குல செகண்ட் ஹையஸ்ட். டியூட் வந்துட்டு மைத்ரி இங்க ரிலீஸ் பண்ணது தெலுங்குல. இதுலயே வந்து அவங்க பெரிய ரொம்ப சூப்பரா வைட் ரிலீஸ் பண்ணி அந்த படம் நல்ல ஹிட்டுங்க அங்க. தெலுங்குலையா? ஆமா தெலுங்குல அரசியல் ஹிட் ப்ரோ அந்த படம். உங்களுக்கு புரியல. ப்ரோ அங்க அவருக்கு தெலுங்குல தெலுங்குலயே 20 கோடி வருது. அவருக்கு அங்க பட் தெலுங்குல ஒரு ஒரு அது பெரிய தமிழ் மாஃபியா மட்டும் ஆக்டர் கிரியேட் கூட வச்சு அவ்வளவு பண்ணிட்டாரு. வராது. தமிழ் வச்சு 100 கோடிலாம் ஈஸியா வந்துட முடியாதுங்க. அதர் ஸ்டேட் மார்க்கெட் இருக்கணும். அப்படி இல்லைன்னா தமிழ் மட்டும் வச்சு 100 கோடிலாம் அசால்ட்டா தொட முடியாது. அரசியல் ப்ரோ அவர் 3 அஜித், படத்திலேயே விஜய் வந்து ஆமா நம்ம பெரிய ஹீரோஸோட அதான் இப்ப சொல்றேன் அதிகமா நானு. மார்க்கெட் பிடிச்சிட்டாரு தெலுங்குல. ரஜினி, அஜித், அப்படியே விஜய் டூட் மாரி நல்லா ஆட்கள். போச்சுன்னு எனக்கு தெரியாதுங்க. எனக்கு தெரியாது. இல்ல அரசியல் ப்ரோ டியூட் நல்லா அங்க போச்சுங்க ஒரு தெலுங்குல. ஃபேன் பேஸே கிரியேட் பண்ணிட்டாரு. அங்க தெலுங்குல இவருக்குன்னே அப்ப ஒரு தெலுங்கு பிரதீப் ரங்கநாதனுக்கு ஒரு ஃபேன் பேஸ் இருக்கு. அப்ப தெலுங்கு அவர் சூப்பர் படம்னா ஸ்டார்ஸ் தாங்க இவரை பார்த்து பயப்படணும். நீங்க ஏங்க இப்படி இருக்கீங்க? அதெல்லாம் தேட்டர் ஏங்க கண்டிப்பா கிடைக்கும். ஏங்க அதுக்குன்ட்டு அங்க போயிட்டு 3 பெரிய ஹீரோ படம் வருதுங்க. அங்க எப்படிங்க தியேட்டர் கிடைக்கும்? என்னதான் இருந்தாலும் ஜென்சிங்க அவரு. இல்ல அரசியல் ப்ரோ. இப்ப இங்க வாரிசு துணிவு ரிலீஸ் ஆகும்போது இங்க சிரஞ்சீவி படமே இருந்தாலும் ஸ்க்ரீன் கிடைக்காது. அந்த மாதிரி தான் அங்கேயும். அங்க சிரஞ்சீவி படமும் ரிலீஸ் ஆகுது. பிரபாஸ் படமும் ரிலீஸ் ஆகுது. அது போக ரொம்ப நாளா எதிர்பார்த்துட்டு இருக்கிற அந்த நவீன் போலிஷெட்டி படமும் ரிலீஸ் ஆகுது. இதை தாண்டி தான் ஸ்க்ரீன் போடணும். அவர் தெலுங்கு தெளிவா லவ் டுடே ஒன்று பண்ணாரு. அது லேட் ரிலீஸ் பண்ணாரு. டிராகனும் அதே மாதிரி பிளான் பண்ணி இங்க ரிலீஸ் பண்ணி ஒரு வாரம் கழிச்சு அங்க ரிலீஸ் பண்ணாரு. இப்போ டியூட் ஸ்ட்ரைட் ரிலீஸ் பண்ணாரு. அங்க அவருக்கு தெலுங்குல இங்க டாப்ல இருக்கிற ரஜினி, விஜய், அஜித் அவங்கள தாண்டி ஒரு பெரிய ஃபேன் பேஸே அவர்கிட்ட தான் இருக்கு. சரி, சூர்யாட்ட. சூர்யாவுக்கும் வந்து தெலுங்குல பயங்கரமான ஃபேன் பேஸ் இருக்குல்லங்க. அப்ப அவருக்கு அடி வாங்காதா கருப்பு? ஏங்க சூர்யாவும் பிரதீப் ரங்கநாதனும் நீங்க கொண்டு போய் வைக்க முடியுமா? இல்ல தெலுங்குல அவருக்கு மார்க்கெட் இருக்கு. அதைத்தாங்க சூர்யாவை வந்து சொல்றேன். இப்ப சூர்யா நான் வந்து படம் ரிலீஸ் இவரோட ஆகும். கம்பேர் பண்ணலங்க. அங்க 3 சூப்பர் அதுதானா ஸ்டார்ஸோட இப்ப படம் இல்ல வருது. அரசியல் ப்ரோ. ஃபர்ஸ்ட் ஒரு விஷயம். உங்களோட நான் கோர் மார்க்கெட் ஸ்ட்ராங் ஆனா மத்த பக்கம் பாடா தானா போக ஆரம்பிக்கிறோம்.
நீங்க கோர் மார்க்கெட்டுக்கு நீங்க மத்த ஸ்டேட் மார்க்கெட்டுக்கு கோர் மார்க்கெட்டை விடக்கூடாது. உங்களுக்கு கோர் தமிழ். உங்களுக்கு தமிழ்ல மேக்ஸிமம் கான்ட்ரிபியூஷன் வரும். மத்த இடத்துல இருந்து வர்றது உங்களுக்கு இல்ல போனஸா பார்க்கணுமே கரெக்டா தவிர சொன்னீங்க, கரெக்டா சொன்னீங்க. அதே லாஜிக்ல தான் நான் பிரதீப்க்கு இங்க சொன்னேன் நானு. சூர்யா அதான் இதை ப்ரோ விட பெரிய பிரதீப்புக்கு ஹிட்லாம் இங்கேயே வந்துருச்சு தெலுங்குலயும் ப்ரோ. கொடுத்துருக்காருல்ல. அதான் ப்ரோ பிரதீப்புக்கு இங்க தமிழ்லயே ஹிட் ஆயிடுச்சு. அங்க தெலுங்குலயே ஹிட் ஆயிடுச்சு. ஓவர்சீஸ்லயும் அவங்களுக்கு கிட்டத்தட்ட பயங்கர ஹிட் தான் அவருக்கு. அதாவது டிராகன் வந்து டிஎன்ல அதிகம், மத்த ஸ்டேட்லலாம் கம்மி. ஆனா டிராகனை கம்பேர் பண்ணும்போது டிஎன்ல கம்மி. டிஎன்ல கம்மி. மத்த எல்லா இடத்துலயும் டிராகனோட டியூட் அதிகம். சரி, இந்த நெல்சன் தான் அடுத்து ரஜினிகாந்த் ப்ராஜெக்ட் பண்ண போறாங்கன்னு சொல்லி ஆகாஷ்வாணி ஏதோ போட்டிருக்காங்க. ஜி பூஜை போடுற அது அன்னைக்கு பாத்துக்கலாம் ஜி. சிம்பு நான் படமும் இந்த அதாவது இந்த இதுவும் வந்து நான் இல்ல பூஜை எனக்கு அன்னைக்கு ஃபர்ஸ்ட்ல ஷூட்டிங். இருந்தே நம்பிக்கை நான் நான் தான் அதாவது சொல்றேன். ஃபர்ஸ்ட்ல இருந்தே ஒரு விஷயம் வந்துட்டு இந்த ப்ராஜெக்ட்ல நான் வந்து என்னோட கருத்து வந்து ஒரு 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 சைடாவே இருக்கும். நான் என்ன சொல்லியிருக்கேன்னா ஒரு சில விஷயங்கள்லாம் வந்துட்டு டேக் ஆஃப் ஆகும். அதாவது இமீடியட்டா ஷூட் இமீடியட்டா இது லோகேஷ் கனகராஜ் தான் அது வந்து எந்த மாற்றமும் இல்லை அப்படின்ற மாதிரி தான் வந்துட்டு ஒரு டாக் ஸ்டார்டிங்ல வந்தது. அது சும்மா விளையாட்டுக்கு சொல்றாங்க நான் லோகேஷ் கனகராஜ் தான் அப்படின்ற மாதிரி. இப்போ லோகேஷ் கிடையாது நெல்சன் அப்படின்னு ஒரு டாக் வருது. அடுத்தது வந்துட்டு எங்க அப்படியே எனக்கு ஒன்றும் புரியல. இது வந்து ஸ்கிரிப்ட் வந்து பவுண்டடா வந்து வச்சா மட்டும்தாங்க வந்துட்டு சூப்பர் ஸ்டார்லாம் அவர் ரஜினிகாந்த்லாம் அப்ரூவ் பண்ணுவாரு. அவர் அவ்வளோ ஈஸியாலாம் வந்துட்டு ஒரு கதையை வந்துட்டு ஒன்லைன் அப்படி கேட்டா பண்ணிடலாம் அப்படின்னு சொல்ல மாட்டாரு. அவர் எவ்வளோ எவ்வளோ வாட்டி இது பண்ணுவார் தெரியுமா? அவர் ஒரு ஒரு சிம்பிளா சொல்லணும்னா அவர் கூட இருக்கிற ஒருத்தர் வந்துட்டு ஒருத்தர் சொல்லியிருக்காரு. கூட இருக்கிறவங்க அவர் நம்மளுக்கு தெரிஞ்ச ஒருத்தர் ஒரு பிஆர்ஓன்னு சொல்லி வச்சுங்களேன். அவர் சொன்ன ஒரு விஷயம் என்னன்னா அவர் ஒரு ஒரு இது வந்துட்டு ஒரு ஸ்கிரிப்ட் 10 வாட்டிக்கு மேல படிச்சுட்டே இருப்பாரு. அவ்வளவு ஈஸியா வந்து ரஜினி வந்து அக்செப்ட் பண்ண மாட்டார். பவுண்டட் இருக்கணும். பவுண்டட் பக்காவா இருக்கணும். எண்ட் டு எண்ட் எல்லாமே இருக்கணும். அவரு அவ்வளவு ஈஸி. அதனாலதான் வந்து அவர் இத்தனை வருஷம் கழிச்சு அந்த லெவல்ல இருக்காரு. சிரிக்கிறதுனா என்ன அர்த்தம் எனக்கு புரியல. இல்ல எல்லா பரணி படமும் ப்ரோ அப்படிதான் ஸ்கிரிப்ட் படிப்பாரான்னு கேக்குறேன். இல்ல கண்டிப்பா படிப்பாரு. நம்ம நினைக்கிறோம் அது ஒரு சில ஃபிளாப்ஸ்லாம் இருக்கு அப்படின்னு. அவரோட வின் ரேஷியோவும் சுகுமார்ண்ணா ஃபிளாப் ரேஷியோ சுகுமார்ண்ணா நான் சிம்பிளா சொல்றேன்னா அவருக்கு லோக்கியோட பண்றதுக்கு ஃபர்ஸ்ட் இல்ல வந்து அவருக்கு விருப்பம் இல்ல இல்ல இருங்க இல்ல இருங்க நான் சொல்லிடுறேன். இல்ல இல்ல அஜித் இல்ல சொல்லி இருங்க நான் சொல்லி ஒரு நிமிஷம் முடிச்சிடுறேன். இருந்தா நான் சொல்றேன் இல்லப்பா நான் என்ன நான் ஒரு காரணம் நான் விஷயம் சொல்றேன். சொல்லி முடிச்சிடுறேன். நீங்க சொன்னதுக்கு சிரிச்சதுக்கு சொல்லி முடிச்சிடுறேன். அவரோட வின் ரேஷியோவும் அவர் ஃபெயிலியர் ரேஷியோவும் நீங்க கம்பேர் பண்ணி பார்த்தாலே தெரிஞ்சிடும். அவர் ஸ்கிரிப்ட் படிக்காம 40 வருஷத்துக்கு மேல ஃபீல்டுல வந்துட்டு பெரிய ஆளா இருக்க முடியுமா அப்படின்னு. இல்ல ஒரு பீரியட்ல எல்லாம் பயங்கரமான படமா தான் பண்ணிட்டு இருந்தாரு. இல்ல எல்லாருமே பரணி நீங்க அதான் ஸ்கிரிப்ட் ஒண்ணும் சொல்றேன். இல்ல படிப்பாங்கன்னா பரணி, நீங்க ஒண்ணும் இல்ல பரணி, ஒரு ட்விட்டர் மாத்திரம் போட்டு விடுங்க. அடுத்த ரஜினி கமல் படத்தை வந்து சிறுத்தை சிவா தான் டைரக்ட் பண்ண போறாருன்னு. அது ட்ரெண்டிங் ஆகி 4-5 ஸ்பேஸ்ல பேசுவாங்க. அதை பண்ணுங்க இல்ல நீங்க. இந்த இந்த ப்ராஜெக்டே வந்துட்டு டேக் ஆஃப் ஆகாதுன்னு தான் எனக்கு தோணுது. ஃபர்ஸ்ட்ல இருந்தே நானும் இல்ல அதான் இல்ல சொல்லிட்டு இருக்கேன். இருங்க நான் சொல்றேன். ரஜினிக்கு வந்து ஃபர்ஸ்ட் இருந்தே அவர் லோகேஷ் கூட பண்றது விருப்பம் இல்ல. அங்க லோகேஷ் உள்ள வந்தது வந்து ஆர்கேஎஃப்ஐ பிளஸ் கமல்ஹாசனோட அவரோட இதுல தான் வந்து ஃபர்ஸ்ட் அவங்க லோக்கிட்டே பிளான் பண்ணது. ஆனா லோகி சொன்னோட ஸ்கிரிப்ட் அவருக்கு எதுவும் செட் ஆகல. பட் நெல்சன் கூட நல்ல ரேப்பர் இருக்கு. ஏன்னா ஜெயிலரும் பண்ணிட்டாரு. இப்போ ஜெயிலர் 2வும் பண்ணி வச்சுட்டாரு. ஸோ அவர் நெல்சன் கூட நல்ல ரேப்பர் இருக்கிறங்காட்டி சரி ஓகே அவரோட நம்ம இவர் கூட ஒர்க் பண்ணதில்ல அவரோட ஜோன்ல இவர் போலான்னு சொல்லி கமல் கன்வென்ஸ் ஆயிட்டாரு. அதனாலதான் இப்ப நெல்சன்ட்ட போயிருச்சு. இவ்வளவுதான் விஷயம். இல்ல இது இப்ப நெல்சன்ட்ட அவரோட போயிருச்சா இல்ல அதாவது லோக்கியோட ஒர்க்கிங் ஸ்டைல் வந்து ரஜினிக்கு பிடிக்கல. அது ஸ்டேஜ்லயே அவர் சொல்லியிருப்பாரு. அவர் ஆடியோ லான்ச்லயே சூசகமா அதான் சொன்னாரு. லோக்கியோட ஒர்க்கிங் ஸ்டைல். அவர் சிம்பிளா வந்து நெல்சன் கிட்ட ரொம்ப பிடிச்சிருக்கு அவர் ஒர்க் பண்ற விஷயம். அண்ட் தென் கமலுக்குமே வந்து அவரோட ஜோன் நெல்சனோட அந்த டார்க் காமெடி அந்த எல்லாமே அவருக்கும் செட் ஆகும். அதுல அவரோட எக்ஸ்பர்ட் யாரும் கிடையாது. ஸோ நம்ம ஒர்க் பண்ணும்போது நல்லா இருக்கும்னு அவரும் ஓகே சொல்லிட்டாரு. அவ்வளவுதான். இல்ல எனக்கு என்னன்னா, இது இப்ப நெல்சன் கன்ஃபார்ம்டுன்னு சொல்லி போட்டிருக்காங்களே, எனக்கு வந்து நெல்சன் எந்த இன்டர்வியூல கன்ஃபார்ம் பண்ணாரு? ஆர்டிக்கல்ல ஏதாவது வந்துச்சா? இல்ல வீடியோல ஏதாவது வந்துச்சா? அதுதான் எனக்கு டவுட்டே தவிர, இந்த சும்மா ப்ராஜெக்ட் சும்மா போடுவாங்க பரணி. அதான் இல்ல பரணி சொல்றேன்ல, ப்ரோ நீங்க இப்ப சிபி சக்கரவர்த்தி சிறுத்தை கூடயும் சிவான்னு வெங்கட் போட்டு பிரபு விடுங்க நீங்க. சிபி சக்கரவர்த்தி கூட கன்ஃபார்ம் பண்ணாங்கல்ல எந்த நியூஸ்ல போட்டாங்க எந்த இன்டர்வியூல சிபி சக்கரவர்த்தி சொன்னாரு அது சோர்சஸ் மூலியமா சொன்னாங்க ப்ரோ. ப்ரோ பட் இதுவும் ஆனா சோர்சஸ் தான் வந்துட்டு ப்ரோ. ஆகாஷ்வாணி இருங்க நீங்க சோர்ஸ் தானே. இருங்க. இப்போ வந்துட்டு ஆகாஷ்வாணி சோர்ஸ் தான் இல்லன்னுலாம் நான் சொல்ல மாட்டேன். பட் ஆனா வந்துட்டு, அ இப்போ வந்து அ ஒரு தெரிஞ்சவங்க யாராவது இருப்பாங்க, இல்ல இதா இருப்பாங்க. இந்த மாரி பண்றாங்க அப்டின்னுலாம் சொல்லுவாங்க. ஓகே இல்லன்னுலாம் சொல்லல. ஆகாஷ்வாணி நான் மேல் ஒன்னே ஒன்று சொல்றேன் பாருங்க. இவ்வளவு பேசணும்னு இல்லை பாருங்க. இதுல ஒரு சிம்பிள் ப்ராஜெக்ட்னா கன்ஃபார்ம் சொல்லிட்டு போயிட்டே இருக்கலாம். ஓகேவா?
சிம்பிள் ப்ராஜெக்ட் அப்படி கன்ஃபார்ம் சொல்றதே நடக்காம போயிடுது. இது அவ்வளவு ஈஸி கிடையாது. அது அவ்வளவு ஈஸி பிராக்டிக்கலாவே யோசிச்சு பார்க்கணும். சரி ஓகே பாப்போம், நடக்கிறப்ப பார்த்துப்போம். ஆனா ஆனா நெல்சன் கன்ஃபார்ம்டுன்றது அவங்க சோர்சஸ் கன்ஃபார்ம்ட் அப்படின்னு சொல்லி போட்டாங்கன்னா அது வேற. பட் நெல்சன் அதாவது கன்ஃபார்ம்னு டைரக்டர் சொல்லி கன்ஃபார்ம் போட்டாங்கன்னா ஆகட்டும், ப்ரொடியூசர் கன்ஃபார்ம், எல்லாமே கன்ஃபார்ம் ஆகட்டும். நான் இது கூட சொல்லியிருக்கேன், ரஜினிக்கு சொல்லிட்டாரு, ரஜினி சைடு சொல்லிட்டாரா அப்படின்னு என்கிட்ட எல்லாருமே இங்க வந்து விஷால்லாம் வந்து எல்லாம் பயங்கரமா மாறி மாறி வந்தீங்க. இன்ன வரையுமே வந்துட்டு அது டாக்ஸ்ல தான் இருக்கு, கன்ஃபார்ம்லாம் ஆகல. நான் பேச ஆரம்பிச்சு கிட்டத்தட்ட 2 மாசம் ஆகுது. சரி விடுங்க. விஷால் ப்ரோ ஏன் இங்க வரதே இல்ல? என்னாச்சு? விஷால் ப்ரோ பார்த்து ரொம்ப நாள் தெரியல, ஆச்சு. அவர் ஏதோ ஃபேமிலி வந்திருக்கு ஊர்லன்னு சொல்லிட்டு இருந்தாரு. ஏங்க அவர் தான் அப்படியா? சொன்னாங்களேங்க, இந்த தீபாவளிக்கு அப்புறம் ஃபேமிலி கூடயே வந்து இருக்க போறாங்க. அதனால அவர் ஃபேமிலி மேனா மாறிட்டார். லியோ மோட்ல இருந்து பார்த்திபனா மாறிட்டார் அவரு. ஆனா அவரு எப்பயுமே எஃப்எம்ல இருந்து தானே நம்ம கூட இந்த ஸ்பேஸ் ஜாயின் பண்ணுவாரு. நைட் 8 மணிக்கு எல்லாமே 8:30க்கெல்லாம். அவரு எந்த ஆஃபீஸ்ல இருந்துட்டு நம்ம கூட இங்க கொஞ்ச நேரம் பேசிட்டு எஃப்எம்ல கொஞ்ச நேரம் பேசிட்டு அப்படிதானே போயிட்டு இருக்கோம். சரி ஓகே. பாப்போம் வந்தாருன்னா. டெய்லி இன்ஸ்டா ஸ்டோரி பார்ப்பேன் அவரது. நானும் தான் பாக்குறேன். இப்ப ரியாக்ஷன் சேனல் வேற ஆரம்பிச்சிருக்காரு. சூப்பர் சூப்பர். வேற எதுவும் இல்ல போல. அடுத்து நவம்பர்ல ஏதாவது பெரிய படம் வந்தாதான் உண்டு. காந்தா மட்டும்தான் இப்போதைக்கு. ஏன் புரியல, தேரேஷ்க்கு மெயின் வருது தேரேஷ்க்கு மீன் எப்போ? நவம்பர் 28. 28ஆ? நான் டிசம்பர் நினைச்சேங்க. ஏங்க நவம்பர் 21 ஒரு மூவி வருதுல்ல, அது என்ன மூவி போஸ்டர்? என்ன? மாஸ்க் வருதுல்ல, ஓகே. வேற? அதான் 3 வருதுல ப்ரோ, போதாதா உங்களுக்கு? ஃப்ரெண்ட்ஸ் வருது. ஃப்ரெண்ட்ஸ் வருது. ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் அதுக்கப்புறம் அப்புறம் அஞ்சான் வருது. அஞ்சான் ரீஎடிட்டட் அப்படின்னு சொல்லி போட்டிருக்கிறதுனால எனக்கு பார்க்கணும்னு ஒரு ஆசை இருக்கு. ஏன்னா அவங்க எப்படி வந்து கட் பண்ணியிருக்காங்க, மேபி ரீஎடிட்னா கொஞ்சம் நிறைய தேவையில்லாததெல்லாம் தூக்கியிருப்பாங்க. ஸோ இன்னும் கொஞ்சம் பெட்டரா இருக்குமோன்னு தோணுச்சு. ஏன்னா அதில் கொஞ்சம் தான் வந்து சில பல ஃப்ளாஸ்னால தான் அந்த படம் சரியா போல. பண்ணி ப்ரோ, அதுவும் அதுல இல்லாம எது அது தேவையில்லாது நீங்க நினைக்கிறீங்க சொல்லுங்க? இல்ல எனக்கு படம் பார்த்து நான் ரொம்ப வருஷம் ஆனதுனால எனக்கு இதான் பெருசா அந்த ஞாபகம் இல்ல. இன்டர்வியூக்கு முன்னாடி லிங்குசாமி படத்துக்கு ரிலீஸ்க்கு முன்னாடி லிங்குசாமி பேசினார்ல, அந்த இதெல்லாம் கட் பண்ணிடலாம். அதுதான் அந்த கரெக்ட். அந்த படத்துல எல்லாம் தேவையில்லாது எதுவும் கிடையாது. அந்த படத்துக்கு முன்னாடி ஒண்ணு பண்ணாங்கல்ல, அது எல்லாம் தான் தேவையில்லாது. நான் ஒண்ணு சொல்லுவேன் இன்னைக்கு. ஆனா அப்புறம் நான் வன்மத்தை கேட்கறேன்னு சொல்லுவீங்க எல்லாம். அதனால நான் எதுவும் சொல்லல. ஆனா லிங்குசாமி பரணி ப்ரோ, உங்களுக்கு ஒரு உங்களுக்கு விஷயம் என்னங்க தெரியுமா? உங்க ஊர்ல அந்த படம் பயங்கர பிளாக் பஸ்டர். எங்க ஊர்லயா? ஆமா, கேரளால அது பெரிய பிளாக் பஸ்டர் அஞ்சான். அது தெரியுமா உங்களுக்கு? எனக்கு தெரியல. அந்த மாதிரி விஷயங்கள் உங்களுக்கு என்னைக்கு தெரியாது. போய் செக் பண்ணி பாருங்க. அஞ்சான் அங்க வந்து பயங்கர பிளாக் பஸ்டர். அப்பெல்லாம் அவரு டிஎன்ல தான் இருந்தாரு. இல்ல நார்த்லயே கூட கொஞ்சம் ஓடிச்சுன்னு தான் இல்ல ஆனா சொன்னாங்க. அந்த டிஎனை தவிர மத்த எல்லா இடத்துலயுமே கொஞ்சம் நல்லா தானே ஓடிச்சு. கேரளால வந்து மிகப்பெரிய பிளாக் பஸ்டர். இல்லம்மா வீரன், நான் அந்த டைம்ல வந்து கேரளால தான் இருந்தேன். எங்க எந்த வருஷம் கரெக்டா சொல்லுங்க பாப்போம். 2014 இப்பதான் பார்த்தேன் நானு. 2014ல நான் கேரளால தான் இருந்தேன். அதான் இந்த படம் பார்த்துருவீங்க. அதெல்லாம் இதுல தானே வரும். நம்ம கமலஹாசன் படத்துல அந்த படத்தோட ரிலீஸ் டேட் தானே சொல்லுவாங்க. நினைச்சேன் யாராவது இதை சொல்லுவாங்கன்னு. ஆகஸ்ட் 15th வந்துச்சு ப்ரோ. சோயம்புலிங்கம் தென்காசிக்கு போன நாள். அது ஆகஸ்ட் 2ஆம் தேதி. ஆகஸ்ட் 14 வந்து கூலி ரிலீஸ் டேட், ரஜினியோட ரிலீஸ் டேட். அது ஆகஸ்ட் 14 15 வந்துச்சு ப்ரோ. இந்த படம் ஆகஸ்ட் 15 வந்துச்சு. ஆகஸ்ட் 15 வந்துச்சு. கரெக்ட். ஆகஸ்ட் 15. அது பாபா இதெல்லாம். ஆனா இந்த படம் செம ஹைப்போட தான் வந்துச்சு. அவங்க பேசினதெல்லாம் வச்சு பார்க்குறப்ப அது அந்த டைம்ல சூப்பர் ஹைப்பரா தான் வந்துச்சு படம். நிறைய ஹைப் இருந்துச்சு. நிறைய பேர் வந்து அந்த டைம்ல ரொம்ப ஹைப்பரா இருந்தாங்க அந்த படத்துக்கு. அதனால தான் அது வந்து கொஞ்சம் லைட்டா இதானாலும் நிறைய ட்ரோல் ஆச்சு. அதுவும் ஸ்பெஷலா லிங்குசாமியை தான் வச்சு செஞ்சாங்க. அவர் தாங்க எல்லாத்தையும் வச்சு செஞ்சாரு. ரிலீஸ் பண்ணியிருந்தா சும்மா ரிலீஸ் பண்ணியிருந்தா படம் ஓடி இருக்குங்க.
ஓகே. ஆனா ஆனா இப்ப பெருசா யாரும் அந்த மாரி பண்றதில்ல. அது வரைக்கும் சந்தோஷம். ரீசென்ட் மூவிஸ்ல. கொஞ்சம் சைலன்ட்டா ரிலீஸ் பண்ணிட்டு போறது எவ்வளவோ பெட்டர்ன்னு தோணுது. கத்துக்கிட்ட மொத்த வித்தையும் இறக்கிருக்கேன்னாரு. அந்த ஒரு டயலாக் எவ்வளோ ட்ரெண்ட் ஆச்சுல்ல? ஆனா ஆனா பயங்கரமான ஓப்பனிங் ப்ரோ அந்த படத்துக்கு. ஆமா. அதுதான் சொல்றேன். இவங்க படத்துல எல்லாமே நல்லா தாங்க இருக்கும். ஃபர்ஸ்ட் ஹாஃப் எல்லாம் பயங்கர பேங்கரா தாங்க இருக்கும். செகண்ட் ஹாஃப்ல இல்ல ரிப்பீட்டட் சீன்ஸ் ஓப்பனிங் மட்டும் கொஞ்சம் பாக்ஸ் அதிகம். ஆஃபீஸ் ஓப்பனிங் சொல்றேன் நான். அததான் ப்ரோ, அததான் சொல்றேன். ஓப்பனிங் விட்டுட்டு நான் அந்த படமே சொல்றேன். அந்த படமே வந்து ஃபர்ஸ்ட் ஹாஃப் வந்து பயங்கரமா இருக்கும். ஆனா செகண்ட் ஹாஃப்ல இருந்து தான் அந்த ஒரே சீன் வந்து ரிப்பீட்டேட்டிவா வந்துட்டு இருந்தங்காட்டி அது செட் ஆகல. ஆக்சுவலா செகண்ட் ஹாஃப்ல தான் நெனைக்கிறேன். அந்த "டேய் கேட்ட சாத்துறா" அப்படின்ற சீன் வந்து அத அது அந்த அது இன்ட்ரோல் பிளாக், அது இன்னொரு பிளாக். அது வரைக்கும் பயங்கரமா இன்ட்ரோ தான் பிளாக்கா? இருக்கும். அதுதான் அவன் திரும்பி வந்துட்டான்னு இருந்தா இங்க இருக்கிற பாதி பேருக்கு கொலை நடுங்கி செத்துருவானுங்கன்னு சொல்றதுதான். அது படம் 2 1/2 மணி நேரம் தானே அந்த படம்? 2:30 நினைக்கிறேன். கரெக்டா தெரியல ப்ரோ. ரீஎடிட்டட் வெர்ஷன் ஒரு தடவை நான் அது 2:30 மணி நேரத்துக்கு பண்ணியிருந்தாங்க. 2 மணி நேரம் 10 நிமிஷத்துக்கு. 2 மணி நேரம் 10 நிமிஷமா? ஓகே. இல்லங்க ரன் டைம் பார்க்குறேன். ஒரு நிமிஷம் இருங்க. 2 மணி நேரம் 19 நிமிஷம்னு போட்டிருக்கான். ஜி5ல எவ்வளோன்னு அப்ப நான் ரீஎடிட் வெர்ஷன் 2 நிமிஷம் 2 மணி நேரம் 1 நிமிஷம் நினைக்கிறேன் கரெக்டா. அதுக்கு இருங்க. ஐஎம்டிபில உள்ள போய் பார்த்தா 2 ஹவர் 46 மினிட்ஸ்ன்னு இருக்கு. ஜி5ல போய் பார்த்தா 2 ஹவர் 20 மினிட்ஸ்ன்னு இருக்கு. என்ன கணக்குன்னே தெரியலையே. மாவீரன் நீங்க சொல்லுங்க மாவீரன். எத்தனை நிமிஷம் அந்த படம்? நான் பார்த்ததெல்லாம் மொபைல்ல பார்க்கும்போதெல்லாம் 2.5 மணி நேரம் தான் இருக்கும். 2:32 வருமோ. ப்ரோ ரீஎடிட்டட் வெர்ஷன் 2 மணி நேரம் 10 நிமிஷம் ப்ரோ. ஒரிஜினல் வெர்ஷன் 2:30 பக்கத்து 30 35. ரீஎடிட்ல ஓப்பனிங் சீனை கட் பண்றான். ஓப்பனிங் சீனே இல்ல இல்ல. இதுதான். இவனே அந்த ஃபயர் ஹோல் வச்சு இன்ட்ரோ வரும்ல, ப்ரோ அது போய் ஒரு இன்ட்ரோ தான் ஓப்பனிங். நான் தேட்டர்ல பார்த்தல ப்ரோ. அப்போ ராஜு என்ட்ரியே பேங் 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 சாங்ல தான் வரும். அந்த ஃபர்ஸ்ட் ஃபைட்டே ஃபுல்லா கட் பண்ணி தூக்கிட்டாங்க. அண்ட் இந்த சீனு பிளாஷ்பேக்ல கல்யாணத்துல ஆடுவாங்கல்ல துப்பாக்கி உள்ள எல்லாருமே, ஆமா. அந்த சீன் ஃபுல்லா சந்துரு. கட்டு தேட்டர்ல. இல்ல இப்ப ஜி5லயும் ஆப்பிள் டிவில ரெண்டுத்துலயுமே வந்துட்டு 2 ஹவர் 20 மினிட்ஸ் தான் இருக்கு. நீங்க ரீஎடிட்டட் 2 ஹவர் 10 மினிட்ஸ்ன்றீங்க. ஏன் அந்த அதனால சொல்லுங்க ப்ரோ. ஏதோ சொல்ல வந்தீங்க யாரோ? பேசுங்க. அதுதான் நான் யோசிக்கிறேன் எப்படி என்ன கதைன்னு தெரியலையேன்னு சொல்லி. 2 ஹவர் 10 மினிட்ஸ்னா பெருசா ஒன்றும் இருக்காது இல்லைன்னு. ஒரு 2 ஹவர்னா கூட நல்லா இருக்கும். ஏங்க எனக்கு புரியல. 2 hours 10 மினிட்ஸ்னா ஒன்றும் இருக்காது. 2 hourனா நல்லா இருக்குன்னா எனக்கு 2 புரியலையே. ஹவர் 20 மினிட்ஸ்ல 10 நிமிஷம் கட் பண்றது என்னங்க? அதுதான் நான் இல்லைங்க அது 2 hours 30 மினிட்ஸ் அபோவ்ங்க. அப்படியா? இல்ல இப்போ நான் இதுல பார்த்தது ரெண்டுமே 2 ஹவர் 20 மினிட்ஸ் தான் காமிக்குது. அதுக்காக தான் கேட்குறேன். இப்போ அப்ப டிஜிட்டல்ல வரும்போது கட் பண்ணிட்டாங்களோ? மேபி இருக்கலாம். டிவிலாம் ஃபுல்லா கட் பண்ணாம தான் போட்டாங்க டிவிலாம். இப்போ நான் டிவியில் நம்ம ரன் டைமே கன்ஃபார்ம் பண்ண முடியாது. அது இன்டர்வலோட பார்க்கும்போது எவ்வளோ மணி நேரம்னு நமக்கு தெரியாது. ஆப்பிள் டிவிலையும் பார்த்தேன், ஜி5லையும் பார்த்தேன். ரெண்டுத்துலையுமே வந்து 2 ஹவர் 20 மினிட்ஸ் தான் இருக்கு. அதனால தான் கேட்குறேன். வேற எதுவும் இல்ல. பிரகாஷ் ப்ரோ வந்திருக்காரு. நான் இன்வைட் கொடுத்தேன். காணோம். அப்புறம் சென்டிங்க என்ன பண்ணி வச்சிருக்காங்க அப்படின்னு பார்க்க வந்திருக்காரு. ஒன்றும் பண்ணல. மீடியா வேலை பாருங்கடா. அப்புறம் சென்டிக்கலாம் அன்னைக்கு ஒரு நாள் மேல வந்தார்ல. என்னைக்கு ப்ரோ? அன்னைக்கு பொலிட்டிக்கல் ஆரம்பிச்சு யாரோ வந்து கத்திக்கிட்டு இருந்தாங்கல்ல. அது இவரும் தான் வந்து கத்திக்கிட்டு இருந்தாரு அன்னைக்கு. அதுதான் அவரு கடையே காலி பண்ணிடாதீங்களா அப்படி. அவர் வந்து கத்திட்டதுக்கு அப்புறம் போயிட்டாரு. அடுத்த நாள் எல்லாம் வேணாம்னது. அதனால தான் நானே இன்னைக்கு ஸ்டாப் பண்ணேன். யோசிச்சு பாருங்க அப்ப ஆரம்பிச்சிருந்தா எங்க போய் முடிஞ்சிருக்குன்னு. திரும்ப மேல வந்திருப்பாரு. அமைதியா வேலை பாருங்கடா அப்புறம் சென்டிக்கலாம். கேக்குது ஆனா எங்க இருந்து பேசுறீங்கன்னு தெரியல. ஓகே கேக்குது சொல்லுங்க. ஓகே தானே. சரி ரைட்டு. என்ன டாபிக், என்ன போச்சு, எப்படி போச்சு? அஞ்சானோட ஒரிஜினல் ரன் டைம் எவ்வளோன்னு உங்களுக்கு தெரியுமா? இப்போ ரொம்ப முக்கியம். இப்போ சீரியஸ் டைமுக்காக பார்த்துட்டு இருக்காங்க. ஆமாண்ணா. Yeah, இல்ல 2 hours எல்லாரும் 36 minutes. Yeah. இல்ல 2 hours 36 minutes.
2 hour 36 மினிட்ஸ். ஆனா டிஜிட்டல்ல இப்போ 2 hour 20 மினிட்ஸ் இருக்கு. ரீ ரிலீஸ் அப்போ எவ்வளோ பண்ணுவாங்கன்றது தான் கேள்வி இப்போ. ஒரிஜினல் வெர்ஷன் அப்போ வந்து 2 மணி நேரம் 40 நிமிஷம் நான் தேட்டரில் பார்த்தேன். 40 நிமிஷத்துக்கு மேலே தான், 2 மணி நேரம் 40 நிமிஷத்துக்கு மேலே தான் இருந்துச்சு. அதே தான் நானும் சொல்றேன். 2 hour 40 மினிட்ஸ்ன்னு நினைக்கிறேன். சாரி 2 hour சார் 45 அதான் மினிட்ஸ். மேலே தான் இருந்துச்சு. 2 மணி நேரம் 40 நிமிஷத்துக்கு மேலே தான் இருந்துச்சு. அதனால தான் ஞாபகம் இருக்கு. ஏன்னா அப்போ நிறைய விஷயம் சொல்லும்போது நானே அப்போ பேசிட்டு போது ஃப்ரெண்ட்ஸ் தான் சொல்லுவேன், இந்த பண்ணி சுடுற மாதிரி சுட்டுருங்கிறதே ஒரு 5 நிமிஷத்துல சீன் அந்த பெருசாக ஓடிட்டு இருக்காங்க. நிறைய சீன்ஸ் இருக்கும், கமெண்டா சீன்ஸு. அதெல்லாம் கட் பண்ணியிருந்தாலும் 2.5 மணி நேரத்துக்குள்ள படத்தை சுருக்கிருக்கலாம் அப்படின்னு சொல்லியிருப்பேன். அப்போ ஒரிஜினல் 2 மணி நேரம் 46 நிமிஷத்துக்கு மேலே தான் இருக்கும். சரி, அதை விடுங்க. இப்போ மெயின் டாபிக் இன்னைக்கு என்ன டாபிக், அதுதான் பேசிட்டு இருக்காங்க இவ்வளோ நேரம். நாங்க ஏதாவது ரீ ரிலீஸ் ரீ எடிட்டர்ல எதாவது தூக்குவாங்க, எவ்வளவு மணி நேரம் இருந்துச்சுன்னு பார்த்தோம். நான் கோல்டு மைன்ஸ் அப்போ அஃபிஷியலா வந்து இது ரீ எடிட்டர் வெர்ஷன் அப்லோட் பண்ணியிருக்கானுங்க. அதை பார்த்தா 2 மணி நேரம் 9 நிமிஷம். அது அவன் நிறைய ஹிந்தியில வந்து பார்த்தீங்கன்னா சூப்பராக ஸ்டார்ட் அண்ட் சூப்பராக வச்சிருப்பான் ஹிந்தியில். இல்லை அதான் அதுல பார்த்தீங்கன்னா ஆரம்பிக்கிறதே வந்து ராஜுபாயிலிருந்து தான் ஆரம்பிக்கும். அதுக்கப்புறம் தான் இவர் வந்து விசாரிக்கும் போது நம்ம கூலி படத்தில் ஃப்ளாஷ் கட் போகிற மாதிரி வச்சுருந்தாங்க. அந்த ஸ்டைல் எடிட் பண்ணி வச்சுருந்தாங்க. சரி பிரகாஷ் ப்ரோ, நீங்க இன்னைக்கு போட்டிருந்தீங்க நெல்சன் லோக்கி எதனால வெளியே போனாருன்னு முதல்ல ஆரம்பிங்க. லோக்கி எதில் வெளியே போனாருன்னா உங்களுக்கே தெரியும், கூலினால தான். அது போக அவர்கிட்ட ஒரு 4 ஸ்கிரிப்டுக்கு மேலே சொல்லியிருக்கிறாரு. 4 ஸ்கிரிப்டில் 2 வந்து கமலஹாசன் அவர்களுக்கு ஓகே. எனக்கு பரணி ஸ்டைல் வந்துச்சு. சரி ரைட்டு, ஓகே, சரி ரைட்டு. அவர் 4 ஸ்கிரிப்டில் 2 ஸ்கிரிப்ட் வந்து அவருக்கு ஓகே. அவர் ரஜினிகாந்த் அவர்களுக்கு ஒன்றுமே திருப்தி அளிக்கவில்லை அப்படிங்கிறது செய்தியாக வந்துச்சு. அதோட அவ்வளோதான். அடுத்து வந்து இப்போ வந்து நெல்சன் சொன்ன அந்த ஒன்லைனுங்கிறது ரஜினிக்கு பிடிச்சி போய் அவர் கமலுக்கு காமிச்சு, கமலுக்குமே அது ஆல்மோஸ்ட் வந்து ஓகேங்கிற மாதிரி இருந்து இப்போ வந்து அடுத்த கட்டத்துக்கு அது போயிருக்கு. டெய்லர் இருக்கு முடிஞ்சப்போ அது ஆரம்பிப்பாங்க போகிறது. எல்லா சைடும் அதாவது விசாரிச்சாங்க, எல்லா சோர்ஸ்லையுமே வந்து நெல்சன் கன்ஃபார்ம் அப்படிங்கிறத சொல்லிட்டாங்க. சரி ரைட்டு. அது வந்து ஜெயிலர் 2 ஃபர்ஸ்ட் ரிலீஸ் ஆகட்டும். அதுக்கடவுள் இவங்க ஆளுக்கு ஒவ்வொரு படம் பண்ணுறாங்களா. அவர் சுந்தர்சி படம் பண்ண போகிறதுங்கிறது கன்ஃபார்ம் ஆயிடுச்சு ஆல்மோஸ்ட். அவர் சுந்தர்சி படம் வந்து அவர் பொண்ணு தயாரிக்கிறாங்க. ரஜினி வந்து போறாரா? ஆமாம் சுந்தர்சி படம் பண்ணாங்க, பொண்ணு தயாரிக்கிறாங்க அப்படிங்கிறது. அதாவது ஒரு 70% கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. கமல் வந்து அன்பரி படம் முடிச்சுட்டு வராங்க. 2 பேரும் முடிச்சுட்டு ஆளுக்கு ஒவ்வொரு ஷார்ட் டைம் படம் பண்ணிட்டு வரும்போது இந்த படம் ரெடி ஆயிடும், ஷூட்டிங் ரெடி ஆயிடும். அப்போ வந்து அப்போ 7ஆம் தேதி அன்பறிவு படத்துல இருந்து இது அப்டேட் வரும் தானே ப்ரோ? கண்டிப்பாக வரும். அன்பரி படத்துல இருந்து அப்டேட் வரும். 7ஆம் தேதி வந்து வரும். ஸ்பெஷல் யாருக்கு சமரி ஒர்க் போகாமல் இல்லைன்னா பயங்கரமா இருக்கும். தெரியல, அந்த மாதிரிலாம் வருமானு தெரியல. அதே மாதிரி ஒரு பிப்ரவரி மார்ச் போல ரஜினி கமல் படம் அனௌன்ஸ் பண்ணுவார். ஒரு பிப்ரவரி மார்ச் போல. ஆனால் சீக்கிரமே வந்துடும். இப்போ வந்து அடுத்த அந்த டைம்லேயே வந்துடும். பிப்ரவரி மார்ச் போல வந்து இந்த படத்தோட அனௌன்ஸ் வந்துடும். சொல்லப்போனால் அதுக்கு முன்னாடி கூட வரலாம். இல்ல எனக்கு ஒரு டவுட் இருக்கு. பட் இது கேட்டா இவங்க நார்மலா இதை எப்படி எடுத்துக்குவாங்கன்னு தெரியல. ஒன்றும் இல்லை, என்ன டவுட், ஜெயிலர் 2 சரியா போகலாம் என்ன பண்ணுன்னு கேட்குறீங்களா? அதெல்லாம் இல்ல. ஒருவேளை இவங்க கடைசி படமா இந்த 2 பேரும் சேர்ந்து நடிக்கணும்ன்ற ஒரு ஆசையில அப்படி கடைசி ஒரு படம் பண்றாங்களோ? இல்ல கரெக்டு தான். நீங்க யோசிக்கிறது கரெக்டு தான். அப்படி கூட இருக்கலாம். நம்ம அப்படிதான் அப்படிங்கிறதுலாம் கிடையாது. ஆனா அப்படி கூட இருக்கலாம். அது வந்து நீங்க ஃபர்ஸ்ட் இந்த நியூஸ் வந்தப்ப இந்த நியூஸ் வந்தப்ப வந்து நான் அப்படிதான் நினைச்சேன். ஒருவேளை இவங்க 2 பேர் கடைசி படங்கிறத இப்படி வந்து ஐடியா பண்ணிருக்கிறாங்களா அப்படிங்கிறது தெரியலன்னு யோசிச்சேன். இப்ப எல்லாத்தையும் கனெக்ட் பண்ணா அப்படிதான் வரும். 4 ஒரு படம் பண்ணிட்டு அந்த படத்தோட பண்றாங்க அப்படிங்கிறப்ப அதுதான் வரும். ஏன்னா அதுக்கப்புறம் வந்து கமல் வந்து அவர் ஒரு ரூட் வச்சிருக்காரு. முழு நேர பாலிடிக்ஸ்ங்கிற ரூட் வச்சிருக்காரு தமிழ்ல. அது இன்னும் கொஞ்சம் ஃபுல் ஃபிளெஜ்ஜா இறங்கலான்னு. ரஜினிகாந்த் அப்படி என்ன பண்றாருன்னு தெரியல. அவரோட சுயசரிதை எழுதுறாருன்னு சொன்னாங்க. சுயசரிதை எழுதுறாருன்னு நினைக்கிறேன். ஏன் அப்பப்போ ரொம்ப டவுன் ஆயிடுது? இன்னைக்கு உடம்பு சரியில்லை ஃபர்ஸ்ட் விஷயம். அடுத்து வந்து நான் வந்து மழை பெஞ்ச அடுத்த ஒரு 3 நாள் 4 நாள் கழிச்சு நிறைய பூச்சிகள் பறக்கும்ல, அந்த மாதிரி பூச்சிகள் பறக்கணும் ஜன்னல் எல்லாம் அடைச்சி வச்சிருக்கேன். ஓகே. எனக்கு புரியுது. அது ஓகே. பட் ஆக்சுவலா எனக்கு இப்பவும் இந்த ப்ராஜெக்ட் மேல நம்பிக்கை இல்ல. அன்லெஸ் அண்ட் அன்டில் அஃபிஷியலா இந்த ப்ரொடக்ஷன் ஹவுஸ்ல இருந்தோ இல்ல இந்த அனௌன்ஸ் பண்ணாலுமே வந்து கொஞ்சம் ஸ்கெப்டிக்கல் தான் ஷூட் போற வரைக்குமே. ஸோ பார்ப்போம் எப்படின்னு சொல்லி. பட் அப்படி சப்போஸ் நடந்து அவங்க அதோட அவங்களோட கடைசி ஃபிலிமா ஒரு குட் பை ஃபிலிமா இருந்துச்சுன்னா I'd be more happy to watch. அவ்வளோதான். பார்ப்போம். இப்போ இந்த அனௌன்ஸ்மெண்ட் வந்ததுல இருந்து எனக்கு என்ன தோணுதுன்னா, இப்போ லோக்கின்றப்ப கூட
அவர் ஒரு வாட்டி ரஜினி டைரக்ட் பண்ணியிருக்காரு, ஒரு வாட்டி கமலை டைரக்ட் பண்ணியிருக்காருன்றப்ப எக்ஸ்பெக்டேஷனும் ஒரு மாதிரி ஈக்குவலாக இருக்கும், டூயல் ஹீரோ மாதிரி. இவர் 2 தடவை ரஜினி தான் டைரக்ட் பண்ணியிருக்காரு, கமலா ஃபர்ஸ்ட் டைம் டைரக்ட் பண்ண போறாருன்றப்ப இது முழுக்க முழுக்க ரஜினி படமா வருமோன்னு எனக்கு அதுதான் மைண்ட்ல ஓடிட்டு. இல்ல. ஆனா எனக்கு என்னன்னா, நெல்சனோட ஒர்க்கிங் ஸ்டைல் அந்த டார்க் காமெடி அது எல்லாமே வந்து கமலுக்கு அத்துப்படி. அவர் அதுல மாஸ்டர். ஸோ அவரு இறங்கி ஒர்க் பண்ணாருன்னா, அந்த சைடுல அவரு ஸ்கோர் பண்ணுவாருன்னு நான் நினைக்கிறேன். இதுதான் உண்மை. ஏன்னா ரஜினி கூட உண்மையாலுமே வந்து ஷூட்டிங் ஸ்பாட்ல ஜெயிலர் சமயத்துல கூட அவருக்கு என்னென்ன கான்செப்ட் கூட புரியலன்னு சொன்னாரு. அது வந்து அது எப்படி எடுக்கிறாங்க, என்ன டார்க் ஹியூமர்னு சொல்றாங்களே, இது எப்படி ஒர்க் ஆகும்னு அவருக்கு ஒரு பயமே இருந்துச்சு. ஆனா கமலுக்கு அது அஜித் சொன்ன மாதிரி ஒரு முழு அத்துப்படி எல்லாமே அவருக்கு தெரியும். அப்போ வந்து இன்னும் கொஞ்சம் அவர் கம்ஃபர்டபுளா ஃபீல் ஆகும் கமலுக்கு. எனக்கு நீங்க ஃபுல் ஃபிளஜ்டா அவங்க கடைசி, அதாவது எப்படின்னா ஒரு படம் வந்து 2 பேரும் இத்தனை வருஷம் கழிச்சு சேர்ந்து பண்றப்ப அது வந்து இந்த நீங்க கேங்ஸ்டர் ஃபிலிம் அப்படி படம் இப்படி படம்னு பண்றதை விட, நேற்று முந்தானத்தை சொன்ன பாருங்க, அது மாதிரி வந்து ஒரு லைட் ஹார்ட்டடா ஒரு படம் பண்றப்ப இன்னும் கொஞ்சம் அது வேல்யூ கூட. நீங்க இந்த முன்னாடி சொன்னாங்களே ஏஜ்டு கேங்ஸ்டர், அடா அப்பா போதுண்டாப்பா, அந்த கேங்ஸ்டர்ஸ் வந்து புராணம் இருக்கே தமிழ் சினிமாவில் படாத பாடுபடுது. எத்தனையோ வகையில கேங்ஸ்டர்ஸ் ரியல் கேங்ஸ்டர்ஸே வந்து எங்களை வச்சு கடத்திட்டு போயிட்டு இனிமேல் படம் எடுக்காதீங்க எங்களை பத்தி அப்படின்னு சொன்னா தான் உண்டே தவிர இவங்க வந்து அதை விட மாட்டாங்க போல இருக்கு. இதுல வேற ஏஜ் கேங்ஸ்டர்ஸுக்கு போனா ஏற்கனவே இவங்களை வச்சு நிறைய ஃபைட் பண்ண முடியல, நிறைய சிக்கல்கள்லாம் இருக்கு. அதுக்கு சார் இதை மாதிரி ஒரு லைட் ஹார்ட்டடா போயிட்டு அதுல வந்து இப்போ ஜெயிலர் மாதிரி மாஸ் மூமெண்ட்ஸ் ஒரு 10, அதாவது ஜெயிலர் நீங்க பாத்தீங்கன்னா தெரியும், கூலியை விட 4 கூலியை விட ஒரு 7-8 மாஸ் சீன் வந்து ஜெயிலர்ல தான் இருக்கும். அவர் சூப்பரா ரஜினி பிரசன்ட் பண்ண விதம். அப்ப நமக்கு ஒரு ஒரு படமும் ஈஸியா எடுக்க முடியும், அதே சமயம் ரசிகர்கள் எதிர்பார்க்குற எல்லாமே இருக்கும். அப்படிங்கிறப்ப நெல்சன் வந்து பெட்டர் சாய்ஸ் தான். சரி, ஓகே. சரி, சுகுமார் ப்ரோ இருக்காரா? இருக்காரு. ஒரு அவர் டவுட் இதுவும் நடக்காது, சுந்தர்சி ப்ராஜெக்டும் நடக்காது, எதுவுமே